I now invite our chief guest, Dr. Sailendra Babu, IPS sir, to engage with the audience and ignite the untapped potential among them. I request the dignitaries to please move to the front. Mr. Senthil Rangarajan, Principal of both the schools, Srimati Mageshwari Rangarajan, Mrs. Jessie Sambath, who is the leading figure and light of this institution, Mr. C.D. Rangarajan, distinguished teachers, parents, members of the press, ladies and gentlemen, good evening to all of you. உங்களெல்லாம் சந்திக்கக்கூடிய இந்த நல்ல சந்தர்ப்பத்தை தந்திருக்கக்கூடிய திரு செந்தில் ரங்கராஜ் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Students எல்லாம் இங்கே இருக்கீங்க, கை தூக்குங்க பார்ப்போம். Boys and girls, okay. Alright. I'm extremely delighted to meet you in the morning, and again I'm very happy to see you. I'm looking forward to see your performance. குழந்தைகள் நீங்க எத்தனை பேர் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி ஃபவுண்டர்ஸ் டே, இன்னைக்கு நம்ம செந்திலுடைய பர்த்டே, ஸோ ஹாப்பி பர்த்டே மிஸ்டர் செந்தில். Birthday as well as Founders Day. இன்னைக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் உண்மையிலே ஹாப்பியா இருக்கீங்க? கை தூக்குங்க. ஓகே, யூ ஆல் ஹாப்பி? ஓகே. எத்தனை பேருக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு? கை தூக்குங்க. ஓகே, ஆல் ஆஃப் யூ. எத்தனை பேருக்கு உங்க அம்மாவை பிடிக்கும்? ஓகே. எத்தனை பேர் உங்க அம்மாவை பார்த்து எனக்கு உங்களை பிடிக்கும்னு சொல்லியிருக்கிறீங்க? How many of you have told your mother that you love her? அப்ப எல்லாரும் எந்திரிங்க, உங்க அம்மாவை பாருங்க. And please stand up. Look at your mother. Please tell her, Mom, I love you. Okay, look at your father. He has come. Dad, I love you. Okay. Okay. ஓகே, அடுத்த ரொம்ப முக்கியமான கேள்வி, எத்தனை பேருக்கு உங்களுக்கு பிடிக்கும்? எஸ், திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் மை டியர் சில்ட்ரன். நமக்கு முதல்ல நம்மளை பிடிக்கணும். we must fall in love with ourselves. நம்ம டேலண்ட், நம்முடைய கேரக்டர், நம்முடைய ஃபியூச்சர், நம்முடைய மரியாதை, நம்ம சுயமரியாதை, இதையெல்லாம் நம்ம ரொம்ப பெரிய வேல்யூபிளாக மதிக்கணும். பெரிய சாதனை படைக்கணும். 4 பேர் நம்மளை திரும்பி பார்க்கணும். 4 பேருக்கு நம்ம உதவி செய்யணும். நம்ம பெயர் பேசப்பட வேண்டும் நம்ம நினைக்கணும். நான் இன்னைக்கு சென்னையிலிருந்து விமானத்தில் வரும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த மாதிரி இந்த இளைய பிள்ளையில் வரவங்கெல்லாம் யோசிங்க, ஒருவேளை விமானம் ஏதாவது விபத்துக்கு உள்ளாகி போச்சுதுன்னா முதல்ல நீங்கள் மேலே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எடுத்து உங்கள் மூஞ்சியில் வச்சுக்கோங்க. முதல்ல எடுத்து அடுத்தவங்க மூஞ்சில் வைக்கக்கூடாது. ஏன்னா முதல்ல நீங்க உயிர் பிழைக்கணும். அதுக்கு பிறகு நீங்க உங்கள்ட்ட உயிர் இருந்ததுன்னா இன்னொன்னு எடுத்து மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. முதல்ல நம்ம ஆற்றல் உள்ளவர்களாக, அறிவு உள்ளவர்களாக, பலன் உள்ளவர்களாக, நல்ல வருமானம் உள்ளவங்களா நம்ம இருந்தா தான் மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்ய முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ மஸ்ட் லவ் யுவர்செல்ஃப். ஓகே, பெற்றோர்கள் முதலில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். குழந்தைகளுக்கு ஒரு நல்ல கல்வி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கம் உங்கள்கிட்ட இருக்கு. அதுக்காக நான் பாராட்டுகிறேன். எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் வித் விச் யூ கேன் கான்கோர் த வேர்ல்ட் அப்படின்னு சொன்னா நெல்சன் மேண்டலா. கல்வி என்பது இந்த கையில், குழந்தையுடைய கையில் கொடுக்கிற மிகப்பெரிய ஆயுதம், போர் ஆயுதம். இந்த ஆயுதத்தை வச்சு குழந்தைகள் எங்க வேணாலும் போய் போராடும். இப்போ இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி ஸ்கூல்ல இருந்து வெளியே வரக்கூடிய அந்த ரோடு எங்க போகும் அப்படின்னு கேட்டா யாராவது என்ன சொல்லுவாங்க? இது கோத்தகிரிக்கு போகும்னு சொல்லுவாங்க. அது எங்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்ல தெரியுமா? இந்த ரோடு உலகத்தில் எங்க வேணாலும் போகும்.
இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி சென்டர்ல படிக்கிற ஒரு கேர்ள் அந்த ஸ்கூல்ல இருந்து கிளம்பி கோத்தகிரிக்கு வரலாம், கோயம்புத்தூருக்கு வரலாம், சென்னைக்கு வரலாம், டெல்லிக்கு போகலாம், பாரிஸ் நகரத்துக்கு போகலாம், லண்டனுக்கு போகலாம், கலிபோர்னியாவுக்கு போகலாம். கூகுள் கம்பெனியுடைய சிஇஓவும் வர முடியும். You can go anywhere in the world. இப்படி உங்க குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய கல்வியை கொடுக்க முன் வந்திருக்கிறீங்க. எனவே உங்களுக்கு எனது பாராட்டுக்கள். ஏன்னா ஏழாவது வகுப்பு படிச்ச எனக்கு அம்மா, எங்க அம்மா காலேஜில் சேர்த்து விட்டாங்க என்ன. அதனால தான் நான் இன்னைக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆன பிறகும் அவர் செந்தில் என்னை அழைத்து வந்து இந்த ஸ்கூல்ல கூட்டிட்டு வந்து அவங்க முன்னாடி பேச வைக்கிறாரு. ஏன் தெரியுமா? நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல டிஜிபியா இருந்தேங்கிறதுக்காக இல்ல. ஒருவேளை இவரிடம் கல்வி இருக்கலாம். He has the education. He can awaken the joy of learning. குழந்தைகள் மனதில் அடி மனதில் கற்க வேண்டும், உயர வேண்டும், தலைவனாக வேண்டும் என்ற ஆசையை தட்டி எழுப்பி விடுவான் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அவர் கூப்பிட்டிருக்கிறாரு. ஆனா நான் பேச்சாளன் அல்ல. I am not a public speaker. இவர் நல்ல பேச்சாளர் சொன்னாரு. நான் பேச்சாளர் இல்லைங்க, நான் ஒரு பயிற்சியாளன். ஐ எம் a trainer. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல 1,50,000 பேருக்கு பயிற்சி கொடுக்கணும். சப் இன்ஸ்பெக்டர் உட்கார்ந்துருக்கிறாரு. காவல் 2 சப் இன்ஸ்பெக்டர்ஸ். ஸோ நாங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட்டாக இருக்கும்போது 1,50,000 அதிகாரிகளுக்கு தலைமை தாங்க வேண்டும். தலைமையினுடைய ஒரு முக்கியமான பொறுப்பு என்ன தெரியுங்களா? பயிற்சி அளிக்க வேண்டும். ஒரு செயலை ஒரு அதிகாரி எப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பொறுப்பும் ஒரு அப்பாவுடைய பொறுப்பு, அம்மாவுடைய பொறுப்பு தான் IAS IPS பொறுப்பு. ரோமாபுரி நகரில் தான் அந்த IAS IPS உருவாச்சது முதல்ல. பப்ளிக் சர்வன்ஸ், பப்ளிக் சர்வீஸ். அவர் செந்தில் சொன்னாரு, இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு IAS படிக்கிறதுக்கும் IPS படிக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் வழிவகை செய்ய போறோம். மிலிட்ரியில ஜாயிண்ட் கமிஷன் ரேங்க்ஸ், இந்திய ராணுவத்தில் அதிகாரிகள் பதவிக்கு எங்க பிள்ளைகளை தயார் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாரு. ஸோ இது வந்து IAS IPS பதவிகள் வந்தபோது அங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த குழந்தைகள் IAS IPS இந்த சிவில் சர்வீசஸ் அந்த பணியில் வரக்கூடியவங்க பொதுமக்களின் தகப்பனாராகவும் தாயாகவும் இருக்க வேண்டும். இதுதான் இந்த இந்தியன் சிவில் சர்வீஸினுடைய தத்துவம். ஸோ அந்த வகையில் உங்க குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய கல்வியை கொடுக்க முன் வந்துக்கிறீங்க. அந்த பிள்ளைகளுடைய நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கும் நீங்க திரளா வந்திருக்கீங்க. அதுதான் பெருசு. படிக்கிறது சும்மா ஃபீஸ் கட்டினா போதாது, பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு வச்சா போறாது. அந்த குழந்தைகள் எப்படி இருக்கிறாங்க, என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க, ஏதாவது குறைபாடுகள் இருக்குதா, ஏதாவது தவறுகள் இருக்குதா, நாங்க ஏதாவது செய்யணுமா, எங்க பங்கு என்ன. அவர் செந்தில் பேசிட்டு இருந்தாரு என்கிட்ட. செந்தில் ரங்கராஜ் சொன்னாரு, இங்க கோத்தகிரியில் உள்ள பேரண்ட்ஸ் ரொம்ப நல்லவங்க, அவங்களே வந்து கேட்குறாங்க குழந்தை நல்லா படிக்குதா, நல்ல பிஹேவியர் நல்லா இருக்கா அப்படின்னு வந்து விசாரிக்கிறாங்கன்னு சொன்னாரு. ஸோ இந்த மாதிரி அக்கறைகள் நீங்க காட்டுறீங்க. எனவே உங்களுக்கு பாராட்டுக்கள். 1969 ஆண்டு ஜூலை மாதம் 20ஆம் தேதி ஒரு முக்கியமான நாள். Children, can you say what is the importance of this day? 1969, July 20. Yes, a man has landed on the moon for the first time. Yes, come. Neil Armstrong, vanga. Neil Armstrong landed on moon. What do you want? What's the name? மூன் லேண்டிங் சொன்ன சத்தமா நெயில் ஆர்ம்ஸ்ட்ராங் பேர சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் திஸ் enthusiasm. இந்த உற்சாகம் எனக்கு பிடித்திருக்கிறது. ஐ லைக் திஸ். குழந்தைகளே, வாட்ஸ் யுவர் நேம்? சாதன பிரியா. சாதன பிரியா. மூன் லேண்டிங் ஜூலை 20 and 1969 சொன்ன உடனே, மூன் லேண்டிங் சொன்ன உடனே அவங்க என்ன சொன்னாங்க? நெயில் ஆர்ம்ஸ்ட்ராங், the hero. I like this, Sadhana. I like to tell you that I am your fan. இந்த உற்சாகம் இருந்தாலே எதையும் சாதிக்கலாம். ஆங்கிலம் பேசலாம், அறிவியல் கற்றுக்கொள்ளலாம், உலக மொழி மேத்தமேட்டிக்ஸ் கற்றுக்கொள்ளலாம், புவியியலை கற்றுக்கொள்ளலாம். 2000 ஆண்டுகளாக மனித சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது, அதையும் தெரிந்து கொள்ளலாம். I like this enthusiasm. No, really, you are my fan. Thank you very much. Okay. So, அவர் நிலவில் கால் வைத்த போது
அங்க ஜெஸ்ஸி மேடம் சொன்னாங்க ஜான் எஃப் கென்னடி. ஜான் எஃப் கென்னடி என்ன சொன்னாரு சொன்னீங்க மேடம்? ஜான் எஃப் கென்னடி அமெரிக்கா நாட்டினுடைய கரிஸ்மேட்டிக் பிரசிடென்ட். அவர் என்ன சொன்னார் மேடம்? என்ன சொன்னாங்கன்னா, குழந்தைகள் தான் நம்முடைய மாபெரும் சொத்து. இந்த கோத்தகிரியில் இருக்கிற 1.5 ஏக்கர் நிலம் நம்ம சொத்து கிடையாது, அது பெரிய சொத்து கிடையாது. குழந்தைகள் தான் மிகப்பெரிய சொத்துன்னு ஜான் எஃப் கென்னடி, அவர் தான் அமெரிக்கா நாட்டினுடைய பிரசிடெண்டா இருந்தாரு. அவர் தான் இவங்களை அனுப்பணும்னு ஆசைப்பட்டாரு. அப்போது அவர் இல்லை, ஏன்னா அவரை வந்து அசாசினேட் சுட்டு கொண்டுட்டாங்க. ரிச்சர்ட் நெல்சன் தான் பிரசிடென்ட். 3,70,000 கிலோமீட்டர் சந்திர மண்டலத்தில் மனிதன் கால் பதிச்சுட்டு அங்கேருந்து டெலிஃபோனில் பேசுறாரு, தொலைபேசி, வயர்லெஸ் கம்யூனிகேஷன். இதுக்கு முன்னாடி வயரில் தான் பேசிட்டு இருந்தாங்க. இந்த நாட்டிலேருந்து வேற நாட்டில் பேசணும்னா அந்த வயர் மூலமாக தான் பேச முடியும். மார்க்கோனி அப்படிங்கிற ஆள் சொன்னாரு, ஒயர் இல்லாமலும் பேசலாம். நம்ம மொபைல் ஃபோனில் பேசுறோம்ல, மொபைல் ஃபோன், இதே மாதிரி ஒயர் இல்லாமலும் பேசலாங்க. நியூயார்க் நகரத்திலிருந்து லண்டன் வரைக்கும் ஒயர் இல்லாமல் நான் பேசலாம்னு சொன்னாரு. யாருமே நம்பல. இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குது, கீழ்பாக் மருத்துவக் கல்லூரியில் சேர்த்துருங்கன்னு சொல்லிட்டாங்க, மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஏன்னா எப்படி பேச முடியும்? வயர்லெஸ் கம்யூனிகேஷன் இஸ் நாட் பாசிபிள். ஆனால் இந்த நிலவில் கால் பதித்த போது வயர்லெஸ் கம்யூனிகேஷன். அவர் கேட்டாங்க, நீங்க நிலவில் கால் பதித்திருக்கிறீர்கள், இப்போது என்ன சொல்ல ஆசைப்படுகிறீர்கள்? வாட் யூ வாண்ட் டு சே டு தி பீப்புள் ஆன் தி எர்த்? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒன் ஸ்மால் ஸ்டெப் ஆஃப் அ மேன், ஜெயண்ட் லீப் ஃபார் மேன்கைண்ட். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண காலடி, மனித குலத்தை பொறுத்தவரை இது ஒரு மாபெரும் பாய்ச்சல், மிகப்பெரிய மாற்றம். நீங்க ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்பிச்சு வச்சிருக்கிறது ஒரு சாதாரண ஸ்டெப். ஆனா குழந்தைகள் நாளைக்கு செய்ய போறது ஒரு மாபெரும் புரட்சி. நாளைக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக வருவார்கள், ராணுவத்தில் ஒரு கமிஷன் ரேங்காக வருவாங்க, இந்திய ராணுவத்தில் தளபதியாக வர முடியும், மிகப்பெரிய தொழில் அதிபராக இந்துஸ்தான் கம்ப்யூட்டர்ஸ் லிமிடெட் சிவநாடார் மாதிரி ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபராக வந்து 2 லட்சம் 3 லட்சம் 10 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்க முடியும். சுந்தர் பிச்சை மாதிரி கூகுள் நிறுவனத்தினுடைய சிஇஓவாக வர முடியும். ஒரு ஸ்கூல் இந்த மாதிரி தொடங்கி ஒவ்வொரு வருஷமும் 1000 குழந்தைகளுக்கு கல்வி தர முடியும். ஸோ இப்படிப்பட்ட மிகப்பெரிய சாதனைகளை குழந்தைகள் செய்ய முடியும். அதுக்காக நீங்கள் வழி செஞ்சிருக்கிறீங்க. எனவே உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்கு ஒரு பாராட்டுதல் தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை பேர் உங்க பிள்ளைகளை உண்மையிலே நேசிக்கிறீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். எஸ், யூ லவ் them. How many of you really respect them? Loving is different, respect is different. எத்தனை பேர் இந்த மாசம் உங்க குழந்தைய திட்டுனீங்க? பாத்தீங்களா? எத்தனை பேர் அடிச்சீங்க? ஓகே, குழந்தையெல்லாம் அடிக்காதீங்க, பாவம். அதெல்லாம் கொத்தமல்லி செடி உட்கார்ந்துருக்கிறத பாருங்க. ஸோ அங்க தாங்க மாட்டாங்க, குழந்தைகளெல்லாம் முன்னாடிலாம் அடிப்பாங்க, இப்ப அடிக்கிறது இல்லை. என்ன மேடம், ஜெசி மேடம்? அதெல்லாம் நம்மளாம் அடி வாங்கிட்டு இருந்தாங்க. நம்ம எல்லாம் எங்க ஆசிரியர் வரும்போதே பெரிய தடியோட தான் வருவாங்க. இப்பெல்லாம் அது கிடையாது. யாரும் எங்க அடிக்க, போலீஸே அடிக்க முடியலையே யாரையும். இப்ப கல்ச்சர் மாறி போச்சு. குழந்தைகள் அதை பத்தி புரியாது. அடிச்சா ஏன் அடிக்கிறேன்னு கேட்பாங்க. என் ஒய்ஃப் வந்து பையனை அடிச்ச உடனே கேட்கறான், ஏமா அடிக்கிற? நீ நல்லா படிக்கலையே, அதான் சொல்லிட்டு போச்சு, படிக்க போறேன், அதுக்கு அடிக்கணும். அப்புறம் இவங்க ஏன் திருப்பி படிக்க சொல்றீங்க? என் பையன் சொல்றான், நீ தான் தம்பி தமிழ்நாட்டில் முதல் மார்க் எடுறா, ப்ளீஸ் டேக் த ஃபர்ஸ்ட் ரேங்க். அவன் கேட்கறான், நீ தமிழ்நாட்டில் முதல் மார்க் எடுத்தியா? இல்லையே, அப்ப சும்மா இருக்கு. Children ask questions. So குழந்தைகளை நீங்கள் நேசிக்க வேண்டும், குழந்தைகளை நீங்கள் மதிக்க வேண்டும், குழந்தைகளை புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளை புரிந்து கொள்றதுக்கு ஒரு பெரிய படிப்பே இருக்குங்க, தெரியுமா உங்களுக்கு? அந்த படிப்பை நீங்களும் படிக்கல, நானும் படிக்கல. பெரிய படிப்பே இருக்கு. ஒரு குழந்தைய ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு PhD படிக்கணும். எதுல? சைல்டு சைக்காலஜி, இவால்விங் சயின்ஸ். அது மிகப்பெரிய சயின்ஸ். அதை பத்தியெல்லாம் நான் விளக்கி சொல்ல முடியாது, தெரியல எனக்கு. ஆனா குறைந்தபட்சம் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு மனிதன் என்பதை புரிஞ்சு கொள்ளுங்க. இஸ் an individual person. ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு நீங்க ஒரு கேள்வி கேட்கணும். குழந்தை பிறக்கிறது எவ்வளவு நாளுங்க ஆகும்? என்ன சொல்லுவீங்க? 10 months. 10 months. சரியான ஆன்சர் இல்லை, மார்க் கிடைக்காது. ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு 360 கோடி ஆண்டுகள் ஆகும். It will take 360 crores of years for a baby to be born. கலீல் ஜிப்ரான் அப்படிங்கிற மிகப்பெரிய சிந்தனையாளர் இருக்கார். கலீல் ஜிப்ரான்
அவன் என்ன சொன்னான்? children are not your children, they have not come from you, they have come through you. அதாவது குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல, அவர்கள் உங்களிடத்திலிருந்து வரவில்லை, உங்கள் வழியாக வந்திருக்கிறார்கள். அதாவது இந்த குழந்தை உங்க அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் சொந்தம். அவங்க அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் சொந்தம். அதுங்களுக்கு அப்பா அம்மா இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு 100 1000 தலைமுறைகளுக்கு முன்னிருந்து அந்த ஜெனட்டிக்ஸ் அந்த ரத்தம் வந்துட்டு இருக்கு. புரியுது உங்களுக்கு? உங்க குழந்தைகள் இருக்கக்கூடிய ரத்தம் உங்க தலைமுறைக்கு முன்னாடி பல தலைமுறைகள் மனித இனம் தொடங்கல இருந்து ஆரம்பிச்சு வருது. அப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு 2 பேர் போதாது, அவங்க அப்பா அம்மா போதாது, அவங்க அப்பா அம்மா போதாது. அப்படி 10 லட்சம் ஆண்டுகளாக மனித இனத்தில் இருந்து வரக்கூடிய ஜீன்ஸ் ஜெனட்டிக்ஸ் தான் இந்த அற்புதங்கள். குழந்தைகள் என்பவர்கள் மிக பெரும் அற்புதங்கள். They are the wonders of the universe. உலகத்துல மிகப்பெரிய அதிசயங்கள் எதுன்னு கேட்டா தாஜ்மஹாலும் பைசா நகரத்தில் உள்ள சாய்ந்த கோங்க மட்டும் சொல்லுங்க. என் குழந்தையும் ஒரு அதிசயம் தான் சொல்லுங்க. My child is also a wonder. So அப்படி பிறந்த, அதாவது இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு பல லட்சம் தலைமுறையினர் மக்கள் வாழ்ந்து பிறந்து வளர்ந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று அதுக்கு பிறகு குழந்தை பிறக்கிறாங்க. ஒருவேளை உங்க தாத்தாவுக்கு தாத்தா பிறந்து வளர்ந்து கல்யாணம் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, நம்ம இருக்க மாட்டோம். புரியுதா உங்களுக்கு? ஒரு தாத்தாவுக்கு பாட்டி பிறந்து கல்யாணம் ஆகவே இல்லைன்னு வச்சுங்க, இந்த அம்மாக்கு உங்க பாட்டி பிறந்திருக்க மாட்டாங்க. அப்ப நம்மளும் இல்லை. வெற்றிகரமான சக்சஸ்ஃபுல் ஜெனரேஷன் தேர் தி சில்ட்ரன். ஸோ அதுக்கு மதிப்பு கொடுங்க. ஸோ குழந்தைகளுக்குல நீங்க வயதானவங்களை மதியுங்கள் அப்படின்னு சொல்லும்போது வயதானவங்களை மட்டும் இல்லை, வயது ஆகாதவங்களே மதியுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ரொம்ப பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுங்கன்னு சொல்றதோட சேர்த்து சாதாரண மனிதனுக்கும் மதிப்பு கொடுங்க, மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க. உங்க அப்பா அம்மாவை நேசிக்கணும்னு சொல்லும்போது எல்லாரையும் நேசியுங்கள், பக்கத்து வீட்டுக்காரங்களையும் நேசிங்க, எல்லாரையும் நேசிங்கன்னு சொல்லுங்க. They must love everybody. குழந்தைகள் எல்லாரையும் நேசிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுங்க. குழந்தைகளிடத்தில் நீங்க இந்த உலகத்தில் 50 நல்லவர்கள் இருந்தால் 50 கெட்டவர்களும் இருப்பார்கள் என்பதையும் சொல்லிக் கொடுங்கள். குழந்தைகளிடத்தில் நாம் கஷ்டமாக உழைச்சி சம்பாதிக்கிற 1000 ரூபாய் கஷ்டப்படாமல் கிடைக்கக்கூடிய 1 கோடி ரூபாய்க்கு சமம் அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. Tell them 1000 rupees you earn through hard labor is better than 1 crore rupees you get through illegal means. குழந்தைகளுக்கு மிகப்பெரிய சாதனைகளை சாதிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுங்க. குழந்தைகளுக்கு அவங்க உடம்பு மிக புனிதமானது, அதை மரியாதை செலுத்த வேண்டும், அதை மதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. இந்த உலகத்தில் நான் முதல்ல சொன்ன மாதிரி 50 பேர் மோசமாக இருப்பாங்க. மொபைல் ஃபோனில் யார் உங்கள்கிட்ட பேசுகிறாங்க அவங்கிறது என்பது நமக்கு தெரியவே தெரியாது. மொபைல் ஃபோனில் யார் வேணாலும் உங்களை ஏமாற்றுவார்கள் என்பதை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்களுக்கு லாட்ரி வந்திருக்குது, லாட்ரி அடிச்சிருக்குதுன்னா நம்பாதீங்க அப்படின்னு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. மொபைல் ஃபோனில் யாராவது கூப்பிட்டு உங்களுடைய அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, அவங்க வங்கி கணக்கு நம்பர் என்ன, அதனுடைய பாஸ்வேர்டு என்ன, இல்லாட்டி ஓடிபி என்னன்னு கேட்டால் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. உங்கள் குழந்தைகளிடத்தில் கம்ப்யூட்டர் கேம்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதிலே அடிக்ஷன் ஆகிறது உங்களது எதிர்காலத்தை பாதிக்கும், மூளையை பாதிக்கும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க. உங்கள் குழந்தைகளுக்கு 4 பேருக்கு உதவி செய்ய வேண்டும், பெரிய அளவில் உதவி செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொடுங்க. ஒரு அப்பா ஒரு பையனுக்கு அந்த பையன் எவ்வளவு வேல்யூபிள், எவ்வளவு திறமையானவன், எவ்வளவு மரியாதை உள்ளவன், அவனுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கிறது என்பதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த அப்பா என்ன பண்ணியிருக்காரு, 2 விலை மதிப்பற்ற வைரக்கற்களை கையில் கொடுத்து, தம்பி இதை கொண்டு போய் நீ கடையில் வித்துட்டு வா, விற்க போகும்போது என்ன விலை சொல்றாங்க அப்படிங்கிறது என்ன சொல்லு, அந்த விலையின் அடிப்படையில் விற்கலாமா வேண்டாமா நான் சொல்றேன் அப்படின்னா சிறியமா இருக்கு பையன் அதை தூக்கிட்டு போய் முதல்ல ஒரு சாதாரண கடையில் கொடுத்தான், பலசரக்கு கடை. அவனுக்கு தெரியல, பார்த்தா வைரமா இருந்தது. என்ன தம்பி இது வைரம் வாங்குறீங்களா? எஸ் வாங்குறோம். என்ன விலை கொடுப்பீங்க? 2000 ரூபாய் கொடுக்குறோம். இந்த பையன் ஃபோன் பண்ணான், 2000 ரூபாய் கொடுக்குறோம் சொல்றாங்க, கொடுக்கலாமா?
இல்லை திருப்பி கொண்டு வந்துரு. இந்த பையன் பார்த்தான், பலசர கடைக்காரனுக்கு எப்படி வைரத்தை பற்றி தெரியும், நகை கடைக்கே கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவன் நகை கடை கூட்டிட்டு போறான். அவங்க பார்க்குறாங்க, நாங்கள் கோல்டு தான் டீல் பண்ணுறோம், ஆனால் இது வந்து டைமண்டாக இருக்குது, விலை மதிப்பாக இருக்கும், 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா தரோம், வாங்கிக்கிறீங்களா? ஃபோன் பண்ணுறாரு, அப்பா 2 லட்சம் ரூபா கேட்குறாங்க, நல்ல அமௌண்ட் கொடுக்கட்டுமா? வேண்டாம், திருப்பி கொண்டு வந்துரு. அந்த பையன் திருப்பி கொண்டு வந்தான். என்னப்பா இந்த மாதிரி பண்ணிட்டேன், 2 லட்சம் ரூபா நல்ல அமௌண்ட். அந்த பலசரக்கு காரரு 2000 ரூபா தான் சொன்னாரு, இது 2 லட்சம் கொடுத்துருக்கலாமே அப்பா, ஏமாந்துட்டோமே. நோ டோன்ட் வரி, ஒரு பயங்கரமான டைமண்ட் கடை இருக்கு, அங்கே கொண்டு காட்டு அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த டைமண்ட் கடையில் கொண்டு காட்டும்போது அவங்க ஆச்சரியப்பட்டிருக்கிறாங்க. ஐயோ இது பயங்கரமான டைமண்டுங்க, இப்போ இந்த மாதிரி டைமண்ட் கிடையாது, கோகினோ டைமண்ட் மாதிரி பார்த்தா தெரியுது. நாங்கள் டைமண்ட் டீல் பண்ணுறோம், 1 கோடி ரூபாய், 1 crore விற்கிறீங்களா? டேடி நல்ல கடை பெரிய கடை, நல்ல விலை கடை, சிரிச்சு விற்கலாமா? வேண்டாம் வேண்டாம், கொண்டு வா. அடுத்தது பையன் பார்த்தோம், இந்த நாட்டிலே மிகப்பெரிய ஒரு மியூசியம், வைர நகைகள் இருக்கிற மியூசியம், அதோட பெரிய இடமே கிடையாது, அங்கே போய் காட்டுறோம். நீ பாருங்க 2 வைர கற்கள் விற்க போறேன், 1 கோடி ரூபா கேட்டிருக்கிறாங்க, நீங்க வாங்குறீங்களா, அதிகமான பணம் கொடுப்பீங்களா? அவன் சொல்லுவான், வெயிட் பண்ணுங்க சார், இந்த வைரக்கல்ல பார்க்குற ஒரு பெரிய ஆள் இருக்காரு, நிபுணர் இருக்காரு, ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு, அவருக்கு தான் தெரியும். அவர் வந்து பார்த்துட்டு சொல்றாரு, இது 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வைர கற்கள், இதுக்கு விலையே கிடையாது. நீங்க 100 கோடி ரூபாய் கேட்டா அதுவும் கொடுப்பாங்க, 1000 கோடி கேட்டா அதுவும் கொடுப்பாங்க, இதுக்கு விலையே கிடையாது. டேடி சொல்றாங்க 1000 கோடி தரலான்னு சொல்றாங்க, கொடுக்கட்டுமா? வேண்டாம், கொண்டு வா. நான் உனக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத் தருவதற்கு தான் இந்த ஒரு விளையாட்டை ஏற்பாடு பண்ணேன். என்ன பாடம்? ஒரே வைரக்கற்கள் தான், 1000 ரூபாய்க்கு விற்கலாம், அதே 1 லட்சம் ரூபாய்க்கு விற்கலாம், 1 கோடி ரூபாய்க்கு விற்கலாம், 1000 கோடிக்கு விற்கலாம். விலை மதிப்பற்றது. மகனே, நீ விலை மதிப்பற்றவன். உன்னை கொண்டு சந்தையில போய் ஒரு சாப்ட்வேர் கம்பெனியில கொண்டு போய் 50,000 ரூபாய்க்கு வித்துறாத. எனக்கு 50,000 போதும், நான் சாப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு வித்துறாத. நீ வந்து சுந்தர், கூகுள் பிச்சை சுந்தர் மாதிரி உனக்கு வருஷ சம்பளம் 1800 கோடி ரூபாய் கிடைக்கும். சுந்தர் பிச்சைக்கு எவ்வளவு சம்பளம்? 1800 crores. புரியுதா உங்களுக்கு? இப்படி குழந்தைகளுக்கு நல்ல கதைகளை சொல்லிக் கொடுங்க. இறுதியாக ஒரு அப்பாவுடைய வேலை, ஒரு ஆசிரியருடைய வேலை. நான் வந்து எந்த ஸ்கூல்ல போய் பிள்ளைகளை போய் படி படி படின்னு சொல்லவே மாட்டேன். ஏன் தெரியுமா? அது அவர்களுக்கு பிடிக்காது. படின்னு சொன்னா பிடிக்குமா? இங்க யார் வந்தாலும் தம்பி நல்லா படி அப்படின்னு சொல்லுவாங்க. +2 படிக்கிற பிள்ளையா இருந்தா அப்பா படிக்க சொல்லுவாரு, அம்மா படிக்க சொல்லுவாங்க, தாத்தா படிக்க சொல்லுவாரு. ரோட்ல போயிட்டு இருக்கான் பாருங்க, அவனும் சொல்லுவான், நீ +2 தானே படிக்கிற, நல்லா படி. அப்படிதானே? அதனால அவங்களுக்கு கேட்டு கேட்டு பிடிச்சு போச்சு. நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? படிக்காதீங்க, ஆராய்ச்சி பண்ணுங்கள். நாங்க எல்லாம் போலீஸ் ஆபீசர்ஸ், நாங்க என்ன பண்ணுவோம்? படிக்கவா செய்வோம்? ஒரு குற்றம் நடந்து போச்சுன்னா என்ன பண்ணுவோம்? போய் புலன் விசாரணை பண்ணுவோம். We investigate. So my dear children, don't study, investigate, explore, discover. You understand? You must become a police officer. You must investigate science. You must investigate mathematics. You must investigate English language speaking. I came to know that children of this school speak good English. Nalla English பேசுறீங்க. I like this. அது கம்யூனிகேஷன். இன்னைக்கு வந்து பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நிறைய இடங்கள்ல பிள்ளைகளுக்கு படிச்சிருந்தாலும் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறாங்க, ஆனா வேலை கிடைக்கல. ஏன்னா அவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் பண்ண முடியல. அமெரிக்காவில் உள்ளவங்களோட போன்ல பேச முடியல, இங்கிலீஷ்ல பேச தெரியல. உங்க பிள்ளைகள், இந்த ஸ்கூல் பிள்ளைகள் நல்லா இங்கிலீஷ்ல பேசுறீங்க. தேங்க்ஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் மேக்கிங் தம். இங்க ஒரு சின்ன குழந்தை ஒன்று பேசிட்டு, மாஸ்டர் ஆஃப் த செரமனி. அது எங்க இருக்கு? ஹாய், இட்ஸ் a very smart girl, come come. அவங்க வந்து கம்யூனிகேட் பண்றத பாத்தீங்களா? You are communicating very well. May I know your name? Sir, Ritanya. Ritanya. Ritanya, good name. I'm very much impressed. Again, I want to tell you, உங்களுக்கு புக் கொடுத்துடலாம், ஒரு புக் கொடுத்துடலாம். So, thank you very much. You are doing extremely well. You are very communicative. நீங்க பேசுறது நல்ல உணர்ச்சி பூர்வமா இருக்கு, உணர்வு பூர்வமா இருக்கு, உணர்வு பூர்வமா இருக்கு. ஸோ பெற்றோர்களே, நமக்கு வந்து குழந்தைகளை படின்னு சொல்றதை விட படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தால் பிள்ளைகள் அவங்களாவே படிச்சிருவாங்க. பாராட்ட வேண்டும். ஒரு குழந்தை வந்து இன்னைக்கு 40 மார்க் வாங்கியிருக்கு,
நாளைக்கு 50 மார்க் வாங்கிருச்சுன்னா யூ மஸ்ட் அப்ரிஷியேட் மை டியர் டாட்டர், யூ ஆர் மை ஹீரோ, யூ ஆர் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல் அப்படின்னு சொல்லணும். போய் 50 மார்க் வாங்கியிருக்கிறேன். நம்ம பெரியப்பா பையனை பாரு, அவன் என்ன மாதிரி 100 மார்க் வாங்கியிருக்கிறான் அப்படின்னு சொன்னா குழந்தைகளுக்கு வந்து children want appreciation. Am I right, my dear children? Everybody wants. Every children wants to be in the group. They want to be liked, like loved. Okay? So, இந்த 50 மார்க் சொன்ன உடனே முன்னாடி எல்லாம் அந்த +2 மார்க் வந்த உடனே யாரு ஃபர்ஸ்ட் யாரு செகண்ட் எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லா ஒரே பரபரப்பா இருக்கும். எங்க சொந்தக்காரங்கள 2 பையங்க, ஒரு பையன் நல்லா படிப்பான், எங்க அண்ணன் பையன். எங்க சித்தப்பாவுடைய பையனுடைய பையன் நல்லா படிக்க மாட்டான். அவன் பாஸ் பண்றதே பெரிய கஷ்டம். இப்போ 2 பேரும் படிச்சாங்க, ரிசல்ட் வந்தது. 2 பேரும் வந்து எனக்கு ஃபோன் வர மாதிரி இருக்கு. நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ஏன்னா என்னுடைய பிரதருடைய சன் வந்து ஸ்டேட் மார்க் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரும், அவன் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருந்தான், ஸ்டேட் மார்க் ஃபர்ஸ்ட் வரும்னு எதிர்பார்த்தேன். ஃபோனே வரல. என்னாச்சுன்னே தெரியல. ஆனா ஒரு ஃபர்ஸ்ட் ஃபோன் வந்தது. இந்த ஃபெயில் ஆகாம பாருங்க. அவன் அங்கிள், என்னடா எனக்கு வந்து மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுக்க போறீங்களா இல்ல கார் வாங்கி கொடுக்க போறீங்களா? ஏன் நீங்க சொன்னீங்கல்ல நல்லா படிச்சு பாஸ் பண்ணா. நான் பாஸ் பண்ணிட்டேன் அங்கிள். அவன் பாஸ் பண்ணிட்டான் 35 மார்க். he is very happy. சரி, இந்த ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க போனார். அவர் என்னாச்சுன்னு கேட்டா, அவருக்கு வந்து 4 சென்டம் 1ல் 1 மார்க் குறைஞ்சு போச்சான். அதனால அழுதுட்டே இருக்கிறான். ரூமை கூட்டிட்டு உள்ள உட்காந்து அழுகிறான். அடப்பாவி, அவன் 4 சென்டம் இன்னொரு பாடத்துல 2 மார்க் குறைஞ்சதுனால ஸ்டேட் ரேங்க் வரலையா, அதனால ரொம்ப சங்கடப்பட்டு அழுதுட்டு இருக்கான். அதனால குழந்தைகள் வந்து சின்ன சின்ன ஸ்மால் ப்ராக்ரஸ், சின்ன சாதனைகள். ஒரு படம் வரைஞ்சதுன்னா நைஸ், அழகா இருக்கு. ஒரு பாட்டு பாடுவாங்க குழந்தைகள், பாடுமா நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க, எஸ் நைஸ், ஐ அப்ரிஷியேட் இட் அப்படின்னு. குழந்தைகளை நீங்க சின்ன சாதனைகளை, ஏன்னா என்ன விஷயம் தெரியுமா, நம்மளால சின்ன சாதனைகள் தாங்க பண்ண முடியும். நம்ம எல்லாம் போய் சந்திர மண்டலத்துக்கு போக முடியுமா? போக முடியாது. நம்ம எல்லாம் போய் நீட் எக்ஸாம் எழுத முடியுமா? முடியாது. மனிதர்களால் சின்ன சாதனைகள் மட்டும்தான் செய்ய முடியும். மதர் தெரசா said, we cannot do great things, but we can do small things with great love. அதே மாதிரி குழந்தைகள் சின்ன சாதனைகள் படைக்கும் போது நீங்க அவங்களை பாராட்டுங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், ஆசிரியர் பெருமக்களை சேர்த்து சொல்றேன், குழந்தைகளை படிக்க சொல்றதை விட ஆராய்ச்சி பண்ண சொல்லுங்க, புலன் விசாரணை பண்ண சொல்லுங்க, கண்டுபிடிக்க சொல்லுங்க, இதுல என்னதான் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லுங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னாரு, the duty of the parents, the duty of the teacher is to awaken the joy of learning. Awaken the joy of learning. ஒன்றை கற்றுக்கொள்வதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது. எனக்கு இன்னைக்கு பிரெஞ்சு மொழி தெரியாது, அடுத்த மாசம் கத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு மாபெரும் மகிழ்ச்சி இல்லைங்களா? கம்ப்யூட்டர் சுத்தமா எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையில தெரியாது. இந்த கம்ப்யூட்டரை பத்தி நான் கத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஓகே, ஹவு டு ஓபன் த கம்ப்யூட்டர், ஹவு டு புக் அ டிக்கெட், இப்ப கத்துக்கிட்டேன். போன வாரம் தான். எனக்கு இத்தனை வருஷம் ஆன பிறகும் கம்ப்யூட்டர்ல எப்படி சென்னையில இருந்து கோயம்புத்தூருக்கு ஃபிளைட் புக் பண்றதுன்னு போன வாரம் வரைக்கும் தெரியாது. ஆனா இன்னைக்கு தெரியும். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இது சொல்லிக் கொடுத்தது யார் தெரியுமா? என் பையன். டேடி இதெல்லாம் தெரியாம நீங்க டிஜிபி வெளியே சொல்லாதீங்க, வெக்கமா இருக்கு அப்படிங்க. பார்த்தா விஷயம் சாதாரண, எனக்கு இறங்க முடியவே முடியாது நினைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப சிம்பிள். அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்றதும் பண்ணலாம், அதை இன்னொரு நாள் மாற்றவும் பண்ணலாம். நான் யார்கிட்ட கேட்க வேண்டியது இல்லைங்க. சுதந்திரம், ஃப்ரீடம் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். இல்லாட்டி பையன் எப்போ தான் லேல காலேஜ் வருவான், அவன் எப்போ தான் நமக்கு சொல்லுவான், தம்பி கொஞ்சம் சொல்லி கொடுறேன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அப்புறம் பார்க்கலாம் நாளைக்கு. எது டிக்கெட் போடுறது, டிக்கெட் அப்புறம் நான் ஃபுல்லப் ஆகிடும்ப்பா, நான் வந்து ஜிம்முக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ ஐ எம் ஃப்ரீ. ஓகே, ஸோ மை டியர் பேரண்ட்ஸ், அவர் டியூட்டி இஸ் டு அவேக்கன் த ஜாய் ஆஃப் லர்னிங். ஏன்னா குழந்தைகளுக்கு ஆர்வம் இல்லாத குழந்தைகளே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? எங்க ஆர்வம்னா சினிமால ஆர்வம், நெட்ஃபிளிக்ஸ்ல ஆர்வம், ஃபேஸ்புக்ல ஆர்வம், இன்ஸ்டாகிராம்ல ஆர்வம் உண்டா இல்லையா? அதுல எல்லாம் கில்லாடிகளா இருக்கிறாங்க. தோனி யாருன்னா சரித்திரத்தையே சொல்றாங்க. தோனி யாரு, எத்தனை கேம்ஸ் விளையாடிருக்காரு, எத்தனை பால் அடிச்சிருக்கிறாரு. இப்ப யார் அதுல கிரிக்கெட்ல யாரு இப்போ முக்கியமான ஆளு? விராட் கோலி. அப்படின்னா அவர் யாரு, எந்த ஊருக்காரரு, எந்தெந்த விளையாடி இருக்கிறாரு, எத்தனை சென்டம் அடிச்சிருக்கிறாரு, எல்லாம். அவர் கல்யாணம் ஆச்சா? அது ரொம்ப முக்கியம். ஆகலையா?
கல்யாணமா ஆகாம இருக்கிறது யாரு? இப்படி எல்லாம் அவங்களுக்கு அந்த கியூரியாசிட்டி இருக்கு. அந்த கியூரியாசிட்டி எங்க வரணும்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், தமிழ் லாங்குவேஜ், ஜியோகிராஃபி ஆஃப் த எர்த், ஹிஸ்டரி ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ், ஹிஸ்டரி ஆஃப் ஹியூமன் கைண்ட், சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், இதுல இன்ட்ரெஸ்ட் வரணும். கம்ப்யூட்டர்ஸ், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங். ஸோ பெற்றோர்களே, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்ன மாதிரி கல்வியில் இருக்கும் சுகத்தை குழந்தைகள் மனதில் தட்டி எழுப்புவதுதான் நம்முடைய வேலை. அதுக்கான சூழ்நிலையை வீட்டில் ஏற்படுத்தணும். இப்போ 13ஆம் தேதியிலிருந்து எக்ஸாம் ஆரம்பிக்குதுன்னா வீட்டில் டிவியை போட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்காதீங்க, சீரியல் பார்த்துட்டு இருக்காதீங்க, ஊரில் திருவிழான்னு சொல்லி பெரிய பெரிய லவுட் ஸ்பீக்கரை வச்சு ஆட்டி கிளப்பாதீங்க. அதெல்லாம் குழந்தைகளுக்கு பெரிய கஷ்டம். படிக்கிற நேரத்தில் அமைதியாக விடுங்க பிள்ளைங்களை. அமைதியான சூழ்நிலை இருக்கணும் வீட்டில். ஒரு நல்ல முனிவர் தவம் பண்ணும்போது எப்படி இருக்கும், அதே மாதிரி வீடு அமைதியாக இருக்கணும். நீங்களும் புருஷனுக்கு முன்னாடி சண்டை போட்டுருக்காங்க அந்த நேரத்தில். ஓகே, சத்தம் போட்டு பேசாதீங்க, பேசவே பேசாதீங்க பிள்ளைங்க வீட்டில் இருக்கும்போது. ஓகே, நம்ம ஊரில் மிகப்பெரிய கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா, எப்போ பார்த்தாலும் பேசிட்டு இருக்கு. அது சத்தம் போட்டு பேசுறது. அந்த நேரத்துக்கு ஃப்ளைட்டில் வரும்போது ஃப்ளைட்லேயே சத்தம் போட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு பழக்கம். அது என்ன நல்லது இல்லை. அதெல்லாம் குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ ஐ first of all appreciate all of you for trying to give the best education to your children. I'm very sure they will go to various places in the world and they'll bring laurels to you. Okay, children, எத்தனை பேர் உண்மையிலேயே உங்க அப்பாவும் அம்மாவையும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? யூ வாண்ட் டு கிவ் ஹாப்பினஸ். ஒரு சின்ன வழி சொல்லி தட்டுமா? ஒரு சின்ன வழி. இந்த ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன்ல ஒரே ஒரு பாடத்தில் 100 மார்க் வாங்கிட்டு உங்க அம்மாட்ட போய் மை டியர் மாம் லுக் அட் திஸ் 100 மார்க்ஸ் சொல்லி பாருங்க. ஒரே நாள் பயங்கரமான மகிழ்ச்சி வந்துடும். She'll be very very happy. அவ்வளவு தூரமெல்லாம் வேண்டாம் சார், இன்னைக்கு சொல்லுங்க சார் எங்க அம்மா இப்படி தான் மகிழ் வைக்கிறது. இன்னைக்கு இந்த கல்ச்சரல் ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சு வீட்டில் போய் குளிச்சுட்டு ஒரு 7 மணிக்கு இருக்கிறதுலே பெரிய புத்தகம் +2னா பிசிக்ஸ் இல்லை கெமிஸ்ட்ரி 22 அது பெருசு, அதை எடுத்துட்டு சீரியஸாக உட்காந்து படிங்க. 2 மணி நேரம் படிக்க பிடிக்கலையா படிக்கிற மாதிரி நடிங்க. நோட்ஸ் எடுக்கிறது படிக்கிறது, நோட்ஸ் எடுக்கிறது படிக்கிறது, சொல்லி சொல்லி பார்க்கறது. 1 2 3 4 பஜனை பாடுற மாதிரி அங்கே வெட்டி பார்ப்பாங்க. தங்கம் செல்லம் வாமா சாப்பிடவா, எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாமா, 10 மணி ஆச்சுது அப்புறம் சாப்பிட்றம்மா. ஏன் கண்ணு ஏன் செல்லம், எனக்கு ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணுமா. கடவுளே, எவ்வளோ நாளாக ஜாதகம் பார்த்துட்டு இருந்தோம். அன்னைக்கு கூட சொன்னாங்க இப்போ கொஞ்சம் 6 மாதம் கழிச்சு எல்லாம் மாறிடும், அதுக்கு பிறகு நல்ல நேரம் வந்துடும். நான் கூட கேட்டேன் எப்போ நல்ல நேரம் வரும். அது வடக்கேலேருந்து ஒரு ஆள் வருவார், அவர் ஒரே கலர் சட்டை ஒரே கலர் பேண்ட் போட்டவர் ஒரு காலத்தில், அவர் பேசின பிறகுதான் மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொன்னாங்க. சரியா வந்துருச்சு, சந்தோஷம் வந்துடும் அவங்களுக்கு. They'll be happy, okay? So my dear children, you can make your family happy. அதாவது வீட்டில் ஒரு பெரிய உண்மையில சொல்ற உங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கோ ஒரு கேரளா லாட்டரி கிடைச்சா கூட அவ்வளவு சந்தோஷம் வராது. நீங்க ஸ்கூல் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கீங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் வாங்கியிருக்கிறீங்க, நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கீங்க, அமெரிக்காவுக்கு படிக்க போறீங்க, அது கேள்விப்பட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. They'll be very very happy, my dear children. நான் சொன்ன மாதிரி கல்வி என்பது இந்த உலகத்தில் வந்து வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். நான் சத்தியமாக சொல்கிறேன். நான் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது ஒரு வருஷம் தமிழ்நாடு காவல்துறையில் 10 லட்சம் மனுக்கள் வரும். 10 லட்சம் பேர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஹெல்ப் பண்ணுங்க, ப்ராப்ளம்ஸ் ஆஃப் 10 lakh people, 1 million people. அந்த பிரச்சனையெல்லாம் படித்து பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ தான் தெரியும் இந்த உலகத்தில் வாழ்க்கை என்பது ரொம்ப கஷ்டம். வேணா இன்னைக்கு வீட்டில் போய் உங்கள் அம்மா கூப்பிட்டு இந்த அம்மா சொல்லுமா நீ என்னை படிக்க வைக்கிற, சாப்பாடு போடுற, துணிமணி வாங்கி கொடுக்குற, இதெல்லாம் ஈஸியாக கஷ்டமா, இதுக்குள்ள பணம் எங்கேருந்து வருது, அப்பா இதுக்கு என்ன வேலை செய்கிறாரு, நீ என்ன வேலை செய்கிறன்னு சும்மா கேளுங்களேன். ஹவு டு யூ கெட் திஸ் மணி? யூ வில் நோ தே ஆர் ஆல் இன் அ பேட்டில் ஃபீல்ட். ஒரு போர்க்களத்தில் நின்று தான் உங்களை காப்பாற்றுறாங்க. ஸோ வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம். இந்த வாழ்க்கை போர்க்களத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல கல்வியை அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதுக்குன்னா
நீங்க இந்த கல்வியை வச்சுட்டு ஒரு மிகப்பெரிய மனிதனாக வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த வீட்டில் ஒரு நல்ல மகிழ்ச்சியை ஏற்படுத்துறதுக்கு தினம் தினம் you said that you want your father and mother to be happy, right? To smile all the time. You want happiness in the home. அதை உங்களால தான் பண்ண முடியும். இன்னும் சொல்ல போனா இந்த அடுத்த மாசத்துல இருந்து நீங்க ஸ்கூல்ல போய் செய்யற வேலையை பார்த்துட்டு வரக்கூடிய மார்க்கை பார்த்துட்டு உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் உங்க ரசிகர்களாகவே மாறணும். They will become your fans. உங்களுக்கு ரசிகர் மன்றம் தோன்றணும். The way you behave, the way you score, the way you walk, the way you talk. இங்க மாணவி பேசுறாங்கல்ல, அவங்களுக்கு ரசிகர் மன்றமே தோன்றி இருக்கும் இல்லையா? Ritanya, you will have a fans club in your school now. You are going to have a fans club. அதே மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதத்துல உங்களுக்கு ரசிகர் மன்றம் வீட்டிலேயே தோன்றும். ரசிகர் மன்ற தலைவி யார் தெரியுமா? உங்க அம்மா. ரசிகர் மன்ற செயலாளர் உங்க அப்பா. ஏன் பொண்ணா? எங்க வீட்டு பக்கத்துல ஒரு மாணவி இருக்கிறா. அந்த பிள்ளை எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்கும். எனக்கே ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சாங்க. அப்புறம் MBA படிச்சாங்க. போன வாரம் அந்த பிள்ளை கல்யாணம். ஸோ அந்த பிள்ளைக்கு நாங்கள்லாம் ரசிகர்கள். The way she conducts herself, the way she scores more, her confidence level. எங்கம்மா இருக்கிற? நான் ONGCல ஒர்க் பண்றேன் சார். இப்போ என்னம்மா பண்ண போறேன் சார்? I am going to resign with the job சார். 22 இயர்ஸுங்க, 22 வயசு பொண்ணு. ஏம்மா ONGCக்கு பெரிய ஸ்கோப் எல்லாம் கிடையாது சார். ஏன்? எவ்வளவு தூரத்துக்கு தான் பெட்ரோல் தோண்ட முடியும்? ஒரு நாள் பெட்ரோல் இருக்காது. அப்ப என்ன பண்ணுங்க? நான் MBA படிக்க போறேன். I am going to work in the Procter and Gamble. So my dear children, உங்க வீட்டில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை உங்களால் மட்டும்தான் ஏற்படுத்த முடியும். You are the capital. நீங்க தான் உண்மையான வீட்டினுடைய மிகப்பெரிய சொத்து. So my dear children, I want to say a few good news for you. உங்களுக்கு 2-3 சின்ன நல்ல செய்திகளை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒண்ணு, நல்ல செய்தி, நீங்க இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறீர்கள். குட் நியூஸ். 2 மிக முக்கியமான நியூஸ், ஒரு நல்ல அப்பாவுக்கு பிறந்திருக்கிறீங்க. எஸ் ஆர் நோ? ஒரு நல்ல அம்மாவுக்கு பிறந்திருக்கிறீங்க. எஸ் ஆர் நோ? நல்ல ஊர்ல பிறந்திருக்கிறீங்க. கோத்தகிரி, ரைட்? ஏசியே போட வேண்டியது. நல்ல ஸ்கூல்ல படிக்கிறீங்க. எஸ் ஆர் நோ? நல்ல டீச்சர்ஸ் உங்களுக்கு இருக்கிறாங்க. நல்ல சமுதாயம் இருக்கு. எல்லாத்துக்கு மேல என்ன தெரியுங்களா? நம்ம ஊர்ல, நம்ம நாட்டுல ஒரு பெரிய விஷயம் இருக்கு. என்ன தெரியுங்களா? ஃப்ரீடம். ஃப்ரீடம் இருக்கு நம்ம ஊர்ல. இப்போ செந்தில் அவர் நினைச்ச மாதிரி ஷூட்டு போட்டிருக்காரு. நான் நினைச்ச மாதிரி ஷூட்டு போட்டுக்கலாம். ஓகே, நம்ம விரும்புற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கலாம். நம்ம விரும்புறத சாப்பிடலாம். நம்ம விரும்புறத படிக்கலாம். விரும்புற பாடத்தை படிக்கலாம். விரும்பின கல்லூரியில போய் படிக்கலாம். வெளிநாட்டுல போய் படிக்கணும்னா அங்கேயும் படிக்கலாம். அங்க போய் கூட படிக்கிற பையனை கல்யாணம் பண்ணாலும் அவனையும் கல்யாணம் பண்ணலாம். நான் சொன்னல, எங்க வீட்டு பக்கத்துல மாணவி MBA படிக்கும்போது கூட உள்ள ஒரு அருமையான அழகான பையன் அவனுக்கு பிடிச்சிருச்சு, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப நல்லது. நான் சொன்னேன், நம்மளா போய் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறத விட அவங்களே பார்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பொண்ணு நல்லா ஜாலியா இருக்கிறாங்க. நம்ம கல்யாணம் பண்ணி 4 சண்டை தான் போட்டுருப்பாங்க அப்புறம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. அமெரிக்காவில் போய் அமெரிக்கா நாட்டு ஆளாலே கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நமக்கு ஃப்ரீடம் இருக்கு. சில நாட்களில் ஃப்ரீடம் கிடையாது. My dear children, I want to tell you, some countries, girls are not allowed to go to the school. Do you know? ஒரு ஊர்ல, நம்ம இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு நாட்டுல, ஒரு ஏரியாவில் தீவிரவாதிகள் வந்துட்டான். அவன் என்ன சொல்றான்? கேர்ள்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு போகக்கூடாது. பாய்ஸ் உள்ள ஸ்கூல்ல கேர்ள்ஸ் போகக்கூடாது. ஒரு பொண்ணு சொல்லுது, ஏன் சார் அப்படிலாம் சொல்றீங்க? நான் படிக்கணும், எனக்கு அமெரிக்கா போகணும், எனக்கும் உலகத்தை பார்க்கணும். பேசாம இரு, வீட்டை விட்டு வெளியே வந்துடாத. அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு தெரியுமா? நேர போய் ரேடியோ ஸ்டேஷன்ல போய் பேசுது. பெண்களே, வீட்டுல கிடக்காதீங்க, வெளியே வாங்க, ஸ்கூலுக்கு வாங்க, வாங்க படிங்க. அந்த பொண்ணுக்கு என்ன வயசு தெரியுமா? 15 வயசு. டெலிவிஷன் சேனலுக்கு போறாங்க. கேர்ள்ஸ் ஆஃப் திஸ் பிளேஸ், டோன்ட் obey this terrorist, come to the school, let us study. அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தது. மற்ற பிள்ளைகள் யாரும் வரல. 4-5 பிள்ளைகள் மட்டும் தான் போனாங்க. தீவிரவாதின்னு சொன்னா, இந்த ஸ்கூலுக்கு போனா உன்னை சுட்டுருவோம். அந்த பொண்ணு சொல்லிச்சு, நீ சுட்டாலும் நான் ஸ்கூலுக்கு போவேன். அந்த மாணவி வேன்ல வந்துட்டு இருக்காங்க. 4 தீவிரவாதி வேனுக்குள்ள போய், யார் அந்த பொண்ணு டிவியில பேசுறது, ரேடியோல பேசுறது, பெண்கள் எல்லாம் படிக்கணும்னு சொல்றது யாரு? அந்த 4 கேர்ள்ஸ் உட்கார்ந்துருக்காங்க. அவனுக்கு யார் மலாலான்னு தெரியாது. அவனுக்கு ஹூ இஸ் மலாலா?
அப்புறம் அந்த பொண்ணு என்ன தெரியுமா எந்திரிச்சு, ஜென்டில்மேன் ஐ ஆம் மலாலா. சுட்டான், எல்லா பிள்ளைகளையும் சுட்டானுங்க. அதுல அந்த ஒரு குண்டு கண்ணுக்குள்ள போய் மூளை வழியா வெளியே வந்து போச்சு. இந்த பொண்ணு இறந்துருவாங்கன்னு சொல்லி உலகம் முழுவதும் மக்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணி அந்த பொண்ணை கொண்டு போய் இங்கிலாந்துல கொண்டு போய் காப்பாத்தினாங்க. மலாலா. அந்த பெண் பிற்காலத்துல ஒரு புக் எழுதுனா அந்த புக்குக்கு பேரே ஐ ஆம் மலாலா. அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு தெரியுமா? மை டியர் சில்ட்ரன், டோன்ட் ஆஸ்க் யுவர் ஃபாதர், டோன்ட் ஆஸ்க் யுவர் பிரதர், டேக் த பென், டேக் த புக், they are the most powerful weapon in your hands. மலாலா யூசுஃபலி நோபல் பிரைஸ் வாங்கினாங்க, நோபல் பிரைஸ். அதாவது துப்பாக்கி, அந்த பொண்ணு என்ன சொல்லுது? நீ துப்பாக்கியால் சுட்டாலும் நான் படிப்பேன். சில பிள்ளைகள்ட்ட அப்பா அம்மா தம்பி செல்லம் படிடா, 2 மாசம் தான்டா இருக்கு, ஃபைனல் எக்ஸாமினேஷன் தான், படிக்க மாட்டேன். இன்னும் 2 வாரம் தான்டா இருக்கு, படிக்க மாட்டேன். எப்படியாவது இன்னைக்காவது புத்தகத்தை விடுறா. அந்த அப்பா அடிச்சுதான் வச்சுக்கோங்க, அடிச்சிருவாரு, அப்பா அடிச்சிருவாருடா, படிடா. அம்மா சொல்றா, இந்த பாரு மிரட்டாத, சுட்டாலும் படிக்க மாட்டேன். மனப்பான்மை, attitude. My dear children, you should have the right attitude that the world is very big. We have a lot of opportunities, therefore we. Okay, my dear children, படிக்கக்கூடாது, படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன், ஆராய்ச்சி பண்ணுன்னு சொன்னேன். ஒரு சின்ன வழிமுறை சொல்லிக் கொடுக்குறேன். அதை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னா, ஒரு சின்ன மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா படிப்பு உங்களுக்கு தானா வந்துடும். ஓகே, படிப்பது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். The vacation will become your vocation. That is your vocation, a vacation job. நீங்க பண்ணக்கூடிய வேலை occasion should become your vacation. அது உங்களுடைய விடுமுறையா மாறணும் அப்படின்னா ஒரே ஒரு கண்டிஷன். நான் சொல்றதை விட நான் வீடியோ போட்டு காட்டா நல்லா இருக்கும். அந்த சின்ன பையன் ஏரோப்ளைன் இருக்கா, ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்லி ஒரு பெரிய சயின்டிஸ்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாரு. அவருக்கு வந்து 2 கையும் 2 காலும் சரியா இருக்காது, அதெல்லாம் நடக்க முடியாது. 21 இயர்ஸ் அவர் வந்து வீல் சேர்ல உட்காந்துட்டு தான் வந்துட்டு இருந்தாரு. பட் அவர் சயின்டிஸ்டா வந்தாரு. இவர் வந்து 25 வயசுல இறந்துருவாங்கன்னு சொன்னாங்க. ஒர்க் ஆகுதா? ஸோ ஸ்டீவன் ஹாக்கிங் வந்து குழந்தைகளுக்காக, உங்களுக்காக தான் அவருடைய 50 வருஷம் வாழ்ந்தாரு. நிறைய சயின்ஸை வந்து எழுதி சொல்லி கொடுத்தாரு. சயின்ஸ் குழந்தைகளுக்காக டீச் பண்றது அவருக்கு வேலை. நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு, சயின்ஸ் புரிஞ்சுக்கிற மாதிரி உள்ள புக்ஸ். எ பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் அந்த மாதிரி புக் எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா குழந்தைகளுக்கு? இங்க எளிதில் படிக்கிறதுக்கு என்ன சொல்றாரு தெரியுங்களா? அட்வைஸ். மை டியர் சில்ட்ரன், டோன்ட் லுக் அட் யுவர் ஷூஸ், லுக் அட் த ஸ்டார்ஸ். விண்வெளியை பாருங்கள். Try to make sense of what you are seeing. ஒருவேளை நட்சத்திரங்கள் 1000 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும் அப்படின்னா நம்ம எல்லாம் அதை பார்க்கறது எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருப்போம். எத்தனை குழந்தைகள் நேரத்துக்கு சாயங்காலம் அவங்க வீட்டில் மாடியில் போய் நட்சத்திரங்களை பார்த்தீங்க? பெரும்பாலும் பார்த்துக்க மாட்டீங்க. 4 மணிக்கு 5 மணிக்கு 6 மணிக்கு வானத்தில் நட்சத்திரங்கள் தெரியும். ஆனால் அது நட்சத்திரமே அல்ல. அது என்ன தெரியுமா? Anybody can say? At 6 o'clock you will see some bright objects in the space. What are they? Venus. Yes, come, somebody come. Venus. You already got the prize, huh? Okay, so don't look at your shoes, look at the stars. Try to make sense of what you are seeing. நீங்க பாக்குறீங்க இந்த அரங்கம் எவ்வளவு சைஸ்ல இருக்கும், இது எப்படி கட்டியிருப்பாங்க, எப்படி இதில் நிக்குது அப்படின்னு யோசிச்சு பாருங்க. காற்று இருக்கு, அதுல என்ன இருக்கு? நைட்ரஜன் இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, கார்பன் இருக்கு. ஆக்சிஜன் இல்லைன்னா நம்ம வாழவே முடியாது. ஏன்? ஆக்சிஜன் நம்ம பாடியில போகும்போது ஒவ்வொரு முறையும் போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஒருவேளை 2 நிமிஷம் இந்த ஆக்சிஜன் இல்லைன்னா, இந்த ரூம்ல ஆக்சிஜனே இல்லைன்னா ஒரு 5 நிமிடத்துல நம்ம யாருமே இருக்க மாட்டோம். அப்போ ஆக்சிஜன் யார் கண்டுபிடிச்சது, அதனுடைய ப்ராப்பர்ட்டி என்ன இப்படின்னு சூரியனை பாக்குறீங்க. அங்கிருந்து அலை கதிர் வருது. எவ்வளவு தூரத்துல இருந்து வருது? 150 மில்லியன் கிலோமீட்டர்ஸ். அங்க எவ்வளவு சூடு இருக்கும்? 8000 டிகிரி சென்டிகிரேட். இது என்னது? வரக்கூடியது என்னது? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். கண்டுபிடிச்சது யாரு? இப்படி நீங்க கேள்விகளை கேளுங்கள். ட்ரை டு மேக் சென்ஸ் ஆஃப் வாட் யூ ஆர் சீயிங். ஒரு மரம் வளருது அப்படின்னா இவ்வளவு பெரிய மரமா இருக்கு வச்சுக்கோங்க. அந்த மரத்துக்குள்ள என்ன இருக்கு? இவ்வளவு பெரிய மரம் எங்க இருந்து வந்தது? பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சொல்லுங்க பாப்போம். ஒரு பெரிய மரம் இருக்கு, அந்த மரத்தினுடைய டிம்பர் எங்க இருந்து வந்தது?
Yes, somebody said carbon dioxide. Please come. That's nice. Yes, it is the carbon dioxide from the air. Miss Sandil, குழந்தைகளுக்கு சயின்ஸ் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க யாரோ. எஸ், இவ்வளவு பெரிய மரத்துக்குள்ள இருக்கிறது என்னன்னா இது காத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு தான். ஓகே, அதோட கார்பன் தான். அது நமக்கு எப்படி தெரியும்னா அந்த மரத்தை எரிச்சாக்கா கார்பன் மட்டும் தான் இருக்கும். ஓகே ஓகே. What's your name? Krista. Krista. Krista, I like you, Krista. I'm your fan. You are a scientist. You are a science person. Okay. So Stephen Hawking என்ன சொன்னாருன்னா, my dear children, don't look at your shoes, look at the stars. Try to make sense of what you are seeing. Try to be curious. What is this? How is this? When is this happening? Why? How? நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது, குழந்தை வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு நாளைக்கு 400 கேள்வி கேட்கும். தெரியுமா உங்களுக்கு? பெரியவங்களை கேட்பாங்க, சொல்லுங்க இந்த மாதிரி ஏன் வானம் நீளமா இருக்கு, கடலை ஏன் எவ்வளவு தண்ணி இருக்கு, இந்த ஆறு எங்கே இருந்து இருக்கு, ஏன் கல்யாணம் பண்றாங்க, அப்படி எல்லாம் உங்களை கேட்பாங்க. டே சும்மாறா, இதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படி நீங்க அவனை அடிச்சு பார வச்சிருப்பீங்கல்ல. அப்போ அந்த 50 கேள்வி கேட்ட குழந்தைகள் இன்னைக்கு ஏன் கேள்வி கேட்கவில்லை? மை டியர் சில்ட்ரன், என்னென்ன கேள்வி கேட்டீங்க தெரியுமா? அவங்க நீங்க முதல்ல ரொம்ப எம்பரசிங் கேள்வி எல்லாம் கேட்டீங்க. ஆனா இன்னைக்கு கேட்க மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஒரு நாள் ஒரு மனிதனுடைய மூளையில் 40,000 சிந்தனைகள் தோன்றும். 40,000 thoughts will come in your mind, my dear children. So Stephen Hawking says, try to be curious. நீங்க வேணா இப்படி போகும்போது ஏதாவது ஒரு பாலத்தில் அவங்க காலை நிப்பாட்டிட்டு சும்மா அப்படி எட்டி பாருங்க பாப்போம். ரோட்ல போறவன் எல்லாம் மோட்டார் சைக்கிளை நிப்பாட்டி அங்க என்னதான் இருக்கு எட்டின்னு பார்ப்பாங்களா இல்லையா? ஏதோ சம்திங் அதுதான் இருக்குது. பிசிக்ஸ் புக்கில் இருக்கு, கெமிஸ்ட்ரி புக்கில் இருக்கு, இங்கிலீஷ் புக்கில் இருக்கு, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ் இருக்கிறதெல்லாம் அதுதான். எட்டி பாருங்க. ஓகே, ட்ரை டு லுக் அட் வாட் இஸ் தேர் இன்சைட். ஓகே, திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. இது மட்டும் இருந்தால் படிப்பு நேச்சுரலா வரும் உங்களுக்கு. இட் வில் கம் வெரி நேச்சுரலி. Also, some planes have a ram air turbine. A ram air turbine, Adam? Yeah. And what does that do? It gets emergency systems back on if the engines fail. Okay. Then the ram air turbine can help to bring back the systems. To bring back the systems to control the aircraft. Yeah. But due to the no engine power, the landing gear doors will not come up. Okay. After that, you have to do something else to lower the flaps. Oh, you have to do something else to lower the flaps? Yes. Okay. You have to lower them by gravity alone. Okay. You have to drop the gear by gravity alone. Uh-huh. And if you have no hydraulics and your plane is making right, you reduce engine 1 and increase engine 2. Okay. Then the plane will go level again. Oh, wow. It's called asymmetrical power, yeah? Yeah. How old are you? 5 years, 11 months. Get out of here. Really? No way. Bless you. You're so smart. Oh my God, you Bless can be you. like, what you gonna do actually when you grow Mashallah. up? Not pilot, but what you No. gonna be? I will be a captain. Yes. Just like you. Yes. Better than me, yeah? Yeah. I can't wait to fly with you. Will you remember me? Yeah. You will? Yeah. What's Okay. your name? Samar. Samar, will you remember that? Okay. I need to meet your parents. All right? Shall we go? Yeah, the flight engineer can tell the pilot if all hydraulic systems are down to 0. Oh, wow. He can let them know, right? Yeah. Yeah, but now we don't need a flight engineer. Yeah. We have the ECAM, which you probably know about. Well, TCAS can tell Oh. if there is an impact coming. Okay. One will tell to climb and one will tell to descend. Oh, wow. That's what's that system called? It's called TCAS. CCAS. Wow. Good stuff. More power meant to climb. Uh-huh. Less would result in a dive and crash. Oh, wow. Wow, we don't want to do that, do we? Yeah. Okay. I could see the flaps
Oh, you saw that? Yeah. Oh, wow. Can I meet your parents? Yeah. Let's go. You're something else. Bless you. Look at this boy. He's 5 years. How curious. He knows everything about flight, how the flight flies, what the pilot does in an emergency. குழந்தைகளே, அந்த குழந்தைகளுடைய ஒரு உற்சாகத்தை பாருங்க. ஒரு சயின்ஸ் கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு நீங்களும் இந்த அளவுக்கு உற்சாகப்படணும், சந்தோஷப்படணும். 500 ஆண்டுகளாக மனிதர்கள் கண்டுபிடிச்ச எல்லா உண்மையும் பெரிய சயின்டிபிக் ஃபேக்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நானும் சயின்டிஸ்ட், ஐ எம் ஆல்சோ a scientist, I am a mathematician, I am an economist, I am a math professor அப்படின்னு சொல்லிட்டு you must be animated. கிளாஸ் ரூம்ல உட்காரும்போது உங்களுக்கு உற்சாகம் வரணும். You must ask questions. What is this? சின்ன 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 சாதனைகள், சின்ன 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 அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்மால் டைம் சயின்டிஸ்ட் நீங்க மாறிட்டீங்கன்னா சின்ன வயதிலேயே உங்களுக்கு வேலை கிடைக்கும். தெரியுமா உங்களுக்கு? You can earn when you are learning. I want to show a video. At a very young age, there are a lot of people who are working for the companies. 12-year-old boy is working in artificial intelligence. It's possible. ஒரு நல்ல நியூஸ் என்ன தெரியுமா மை டியர் சில்ட்ரன்? உங்களுக்கு எதுவுமே தெரியாம இருந்தாலும் கவலையே இல்லை. ஏன் தெரியுமா? யூ கேன் கூகுள். இந்த உலகத்தில் என்ன தெரியாதுனாலும் ஒரே செகண்ட்ல கண்டுபிடிச்சிடலாம். எங்க இருக்கு? கூகுள். விமானம் ஓட்டணுமா? கூகுளே ஓட்டி பழகலாம். எல்லாமே இருக்கு. பழகிட்டீங்கன்னா ஸ்கூலை விட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு வேலை கிடைக்கும். Look at this. I am going to introduce a boy in America. He is giving an interview. Please look at this. Oh, yes, I do. Thank you. You do? At 13, you have your own business card. Okay, that's a nice start. I'll get in touch with you later. Sure. What do you do? Oh, well, mainly I like to call myself a software and cognitive developer because I love developing with cognitive computing and artificial intelligence. I am an algorithmist. I love working with designing and implementing algorithms. I'm a keynote and TEDx speaker. I'm an author. I've written a book and I'm working on another one about IBM Watson. And of course, I'm also an IBM champion for cloud and honorary IBM cloud advisor. Where did Hang I on go a second. wrong? Someone just get me a flannel countdown. Do you go to school? Well, I'm currently homeschooled in grade 8 going to grade 9 now. Wow. Okay, so your bright artificial intelligence is taking over the world. Is that fair to say? Well, you see, that's actually one thing that I believe a lot of people have the sort of misconception that artificial intelligence is this technology that was made to replace humans at really everything we do, whether it be, our jobs or whatever we do at home every day. But really what I believe is that artificial intelligence was developed and is continuing to be developed for the sole purpose of really augmenting our life and amplifying our skills or capabilities and what we can do every day. But what about when the computers actually learn that they're better than us? Well, you see, that's sort of called a singularity of artificial intelligence, at which point artificial intelligence has surpassed human intelligence to the point that we cannot control it. But really what I believe at this point, artificial intelligence, I won't go into the details right now since we're limited on time, but the thing is right now, artificial intelligence itself as a technology is so foolable and so primitive that either A, we won't reach that singularity point, or B, if we do, it's a very long ways off. Do you understand that, Mark? No. I couldn't. I wanted to take notes for the exam at the end of it. You lost them at the first Could I perhaps offer you a golf ball? You do this YouTube channel, which you teach people His name is who's your target audience. Tanmay Bakshi, 12-year-old boy. He is working for a company. His annual salary is $1 million. 6 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாரு. 12 வயசு பையன். அவனா கத்துட்டு இருக்கான். இன்னைக்கு நிறைய சான்சஸ் இருக்கு குழந்தைகளே. So get interested, start investigating into your subjects, be enthusiastic. You are a wonderful parent, father and mother, a beautiful set of teachers, very nice environment. Even I have not studied in beautiful school like this. I studied in a government school 700 kilometers from this place. We used to sit in very ordinary buildings and usually we sit outside under a tree to write the examinations. We never had a great football courts or other courts, but you have all the things. So I'm very sure, my dear children, you understand your potential, your capabilities, your intelligent quotients, your emotional intelligence, your social intelligence, your capabilities, okay? நீங்க கண்டிப்பா இன்னைக்கு வீட்டுல போய் உங்க கண்ணாடியில உங்களை பாருங்க. ஓகே? கண்ணாடியில பார்த்தா தானங்க நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள்ட்ட நிறைய திறமைகள் இருக்கு. இங்க ஒரு ஹியூமன் கம்ப்யூட்டர் இருக்கு. ஓகே? இன்னைக்கு என்ன தெரியாம இருந்தாலும் ஈஸியா கத்துக்கொள்ள முடியும். கூகுள் அது இருக்கு. செல்ஃப் லேர்னிங் இஸ் பாசிபிள். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு. மை டியர் சில்ட்ரன், வில் சம் அப். நல்ல நாட்டில் பிறந்திருக்கிறோம்.
நல்ல ஊரில் பிறந்திருக்கிறோம், நல்ல அப்பா அம்மா, நல்ல ஸ்கூல், நல்ல சூழ்நிலை இருக்கு, உங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கு, உலகத்தில் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஸ்டேஜில் சில நேரத்தில் சின்ன சின்ன குழந்தைகளை கூட்டிட்டு வராங்க அப்பா அம்மாவும். என் பையன் நல்ல படம் வரைகிறான், என் பையன் புக் எழுதி இருக்கிறான், 10 வயசுல புக் எழுதுறாங்க. 10 வயசுலயே குழந்தைக்கு எல்லா டேலண்ட்ஸும் வந்துடும். எல்லா டேலண்ட் உங்கள்கிட்ட இருக்கு. ஸ்டார்ட் டெவலப்பிங் a talent. இந்த உலகத்தில் ஸ்கில் அப்படிங்கிற ஒன்று மட்டும் இருந்தால் போதும், உலகத்தில் எல்லாமே கிடைக்கும். I want all of you, my dear children, to tell I can, I will, I must. Thank you. Our children are waiting with curiosity to get their answers. Sajeev, our school pupil leader, has got a question for sir. Sajeev. Hi Sajeev. Good evening. Good evening, sir. Yeah. I'm Sajeev of grade 12. I have a question for you, sir. May I ask you, sir? Yeah, please. Having known the swift rise in technology, how do you see technology shaping the future of law enforcement? And what role do innovations play in improving police services, sir? ஓகே, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, தொழில்நுட்பம் எதிர்காலங்களில் எந்த அளவுக்கு காவல்துறையை பாதிக்கும் அப்படின்னு கேட்குறாரு. நான் எல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேரும்போது செல்ஃபோன் எல்லாம் கிடையாது. எனவே செல்ஃபோனை யாரும் திருட மாட்டாங்க, சைக்கிளை தான் திருடிட்டு இருந்தாங்க. இப்போ செல்ஃபோனை திருடிட்டு போகிறாங்க. நான் எல்லாம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தான் முதல்ல என்னுடைய வேலை ஏஎஸ்பியா. அப்போ வீரப்பன் தான் அந்த ஊரில் பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். வீரப்பனோட சண்டை 2 வருஷம். அப்போது பார்த்தீங்கன்னா சைக்கிள் திருடுவாங்க, மோட்டார் சைக்கிள் திருடுவாங்க, வீட்டை உடச்சி திருடுவாங்க. இப்பெல்லாம் திருட வந்து வீட்டிலே வர வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் மொபைல் ஃபோன்லேயே மெசேஜை கொடுத்து உங்கள் பேங்கில் எல்லா பணத்தையும் திருடிட்டு போயிடலாம், மொத்த பணத்தையும் திருடிட்டு போயிடலாம். ஓகே, அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு, எஸ்பெஷலி கேர்ள்ஸ், உங்களை பிளாக்மெயில் பண்ணி உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிப்போம். இப்படி திங்ஸ் சேஞ்சிங். ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாமே டெக்னாலஜி ஓரியன்ட் தான். எப்படி சைபர் கிரைம் அட்டாக் பண்ணுறது, எப்படி வந்து இன்ஃபர்மேஷனை ப்ரொடெக்ட் பண்ணுறது, சைபர் கிரிமினல்ஸ் எப்படி பிடிக்கிறது. இப்போ என்ன பிரச்சனைனா, சைபர் கிரிமினல் இருக்கிறது நைஜீரியா, லண்டன், ஆர்கிபல், சம் பிரிட்டிஷ் ஆர்கிபல் எங்கேயா உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு அங்கே போய் பிடிக்கணும். ஸோ கஷ்டம். ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்லையும் எல்லா டெக்னாலஜியும் அங்கேட்டா வந்துட்டு இருக்கோம் நம்ம. ஓகே, ஸோ கம்ப்யூட்டர்ஸ், we introduced a program called காவல் உதவி. 66 services we can give. இங்கே இருந்துட்டே நீங்கள் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தெரியும், இந்த மாதிரி சஞ்சீவுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, அவர் ஆபத்துன்னு சொல்லி உடனே ஓடி வந்துடுவாங்க. ஓகே, அப்ளிகேஷன்ஸ், அப்புறம் ட்ரோன்ஸ், அன்மேன் ஏரியல் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இருக்குது. என்னென்ன டெக்னாலஜி வந்திருக்கோ எல்லாமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் உடனே வந்துடும். வந்து கிரைம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, கிரைம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்துவோம். இப்போ பெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் டூல் என்ன தெரியுமா? கிரைம்ஸ் நடந்தாக்க பிடிக்கிறதுக்கு மொபைல் ஃபோன். மொபைல் ஃபோன் வச்சு பிடிச்சிடுவோம் இவன் தான் அப்படின்னு. பெரிய ட்ரெயின் ராபரி நடந்தது சேலத்தில். அந்த சேலம் ட்ரெயினில் வந்து 1000 பேர் உட்காந்துருக்காங்க. சேலம் பஸ் ஸ்டாண்டில், ரயில்வே ஸ்டேஷனில் 1500 ஃபோனையும் ட்ராக் பண்ணுறோம். 1500 ஃபோன் 2 டேஸாக எங்கே இருந்து வருது பார்த்தா மங்களூர் இருந்து 6 ஃபோன் வருது. பெங்களூர் இங்கேயே சுத்துது. இந்த ராபரி பண்ணிட்டு அப்படியே பெங்களூர் போகுது. அதுதான் கிரிமினல். ஓகே, அதே மாதிரி நீங்க போன்ல என்னென்ன பேசுறீங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்க பேசுறது எல்லாமே எங்களுக்கு கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா, போலீஸ் நினைச்சாங்கன்னா நீங்க பேசுறது எல்லாமே எடுத்துருவாங்க. ஸோ பேசுறது கௌரவமா பேசணும், கண்ணியமா பேசணும். நம்ம பேசுறத உலகத்தில் எல்லாருமே கேட்குறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு பேசுங்க. அதே மாதிரி யாருக்காவது போட்டோ ஷேர் பண்ணீங்கன்னா, இது உலகத்தில் எல்லாருமே பார்க்க போறாங்க, உலகத்தில் உள்ள 770 கோடி மக்களுக்கும் இது பார்ப்பார்கள் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த போட்டோவை ஷேர் பண்ணுங்க. மை டியர் சில்ட்ரன், பர்டிகுலர்லி கேர்ள்ஸ், தயவு செஞ்சு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், நான் ரொம்ப விரும்புறேன், அவன் நம்பிக்கையான ஆளு, நல்லவன் அப்படின்னு நீங்க போட்டோ போட்டீங்கன்னா அவனே எடுத்து அனுப்பிச்சிடுவான். ஒரு நாளைக்கு அடுத்த வருஷம் சண்டை வந்த உடனே அவனே அனுப்புவான். இல்லை வேற ஃப்ரெண்டை காட்டுவான், அவன் எடுத்து இன்டர்நெட்ல போட்டு விட்டுருவான், யூடியூப் வந்துடும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். That is the most important thing in technology. Yes, okay. Thank you. I saw you singing a song. Thank you, sir. Yes, come. You are very smart. Thank you, sir. You're looking very smart. Okay. During the course of your police career, you have encountered countless criminals. Yes. It must have been a very stressful situation for you. What exactly would be running through your mind during these encounters? Okay, police job is a tough job, different job. But I will not say we will be stressed too much. We get used to the stress.
is something like the Japanese soldiers. அதான் என்ன தெரியும் கேட்குறாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப கடுமையான சூழ்நிலை, பெரிய கலவரங்கள், துப்பாக்கி சூடு, நீங்களே சுட்டிருப்பீங்க. அப்பெல்லாம் எப்படி ரொம்ப டென்ஷனாக இருக்கும், டென்ஸாக இருக்கும், அந்த மாதிரி தான் கேட்குறீங்க. அதை எப்படி சமாளிப்பீங்க அப்படின்னா அதுக்காக தான் நமக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஓகே, ஆனால் காலப்போக்கில் இந்த மாதிரி ஒரு கலவரமான சூழ்நிலையில் நம்மளும் கலவரக்காரங்களை மாதிரி ஆயிடக்கூடாது. நம்ம கொஞ்சம் மேலே நிற்கணும். ஓகே, ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ் இருக்காங்கல்ல, ஜாப்பனீஸ் சமுராய் சோல்ஜர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க வந்து இந்த சண்டை போடுவாங்கல்ல, சண்டை போடும்போது முறைச்செல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட், ஹவ் ஆர் யூ, கம் ஆன் ஃபைட். அதாவது எதிரியை வந்து மூஞ்சியை பார்த்து அவரை பார்த்து வந்து எரிச்சல் அடைகிறதோ கோவப்படுறதோ கெட்டாத பேசுறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஹாய் ஃப்ரெண்ட், ஹவ் ஆர் யூ, ஐ லைக் யூ, கம் ஆன் ஃபைட். அப்ப ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுவாங்களாம், அந்த எதிரியை பார்த்து கவிதை பேசுவாங்களாம். டேய் ரொம்ப அழகா இருக்கடா நீ, ரொம்ப அழகா இருக்கிற, பாப்போம் அவன் நம்மளை கொல்ல போறான். அப்ப கூட ஜோக் அடிப்பாங்களாம். அதாவது கொஞ்சம் கூட டென்ஷன் இல்லாம அந்த சண்டையை ஒரு ப்ரொஃபஷனல் தொழில் ரீதியா. Okay, we look at it as an event in our life. We are looking forward to this time. A Japanese soldier will look forward to the war where you can see an enemy. Come on, test, let us test. You are better, I am better. You are going to, have the better of me, or you are going to have the better of. அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலிசம் தான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ். ஸோ இட் பாசஸ் ஆஃப் more professionally, peacefully, okay, in a very, very analytically thinking situation, something like your examination in the classroom exam, okay, but we should not have much stress. Yes, there will be, you will be slightly nervous, yes, it's called, we don't call nervous, nervousness. Minimum people will be nervous, but they should not be panicking, no panicking, okay, yes, that's the situation, yeah. Okay. Sashini Vijay, our language prefect. Hi Shashi. Sir, what was your inspiration to become a cop, and which was the most critical situation you have faced in this field, sir? Okay, which is the most critical situations. Okay, அவங்க சொல்றாங்க, நீங்க ஏன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏன் சார் வந்தீங்க, என்ன காரணம், யார் உங்களுக்கு ரோல் மாடல் அப்படின்னு கேட்குறீங்க. பர்டிகுலராக யாரையும் இவர் பார்த்து நான் வேற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு நான் நினைக்கல. அப்படியே ஸ்கூலில் படித்தோம், ஒரு டாக்டர் ஆகணும்னு நினச்சேன், அது கிடைக்கல, மெடிக்கல் அட்மிஷன் கிடைக்கல. ட்ரை பண்ணி பார்த்தேன், +2 எக்ஸாமில் திருப்பி எழுதி பார்த்தேன், பட் கிடைக்கல. ஓகே, அப்புறம் டிகிரி படித்தேன். அப்போது எனக்கு ஏற்கனவே நான் என்சிசியில் இருந்தேன். அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டேன்னா, அந்த என்சிசி ஃபோட்டோ, எஸ், நான் முன்னாடி என்சிசியில் இருந்திருக்கிறேன். ஓகே, அப்போ என்சிசியில் எங்களுக்கு ஒரு டீச்சர் இருந்தார், ராமசாமி. அவர் வந்து என்சிசி ட்ரெஸ் போட்டாருன்னா யாருன்னு தெரியுதா? இது யாருன்னு தெரியுதா? யாரு? நீ. இட்ஸ் மீ. நான் அப்போது வந்து 10th படிச்சுட்டு இருந்தேன். அப்போது ஒரு ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூலில் என்சிசியில் 100 பேர் இருந்தாங்க. அந்த 100 பேருக்கு நான் தான் தலைவர். கீழே போட்டிருக்காங்க பாருங்க, CSM அப்படின்னா கம்பெனி சார்ஜென்ட் மேஜர். அட்டென்ஷன் அப்படின்னு எல்லாரும் இருப்பாங்க. நம்ம சொன்னதை கேட்குறாங்க. என்னங்க, பொதுவாக வீட்லேயே நம்ம சொல்கிறத யாரும் கேட்க மாட்டாங்க. நம்ம சொன்ன உடனே அப்படி செய்கிறாங்க பாருங்க, அதுதான் பவர், லீடர்ஷிப். ஓகே, ஸோ ராமசாமி சார் எனக்கு பிடிக்கும். ஹி இஸ் அ டீச்சர். அவர் ஒரு ராணுவ தளபதி மாதிரி நடப்பார். இப்படி ஹி லாட் லைக் திஸ். ஐ லைக் ஹிம். அப்புறம் நான் காலேஜ்லேயும் என்சிசியில் இருந்தேன். ஸோ யூனிஃபார்ம் பிடிக்கும். அப்போது எங்கள் காலேஜில் ஒரு ஆள் ஐஏஎஸ் பாஸ் பண்ணார், ஒரு ஸ்டூடெண்ட், BK சுப்ராஜ். ஓகே, ஸோ பரவாயில்லையா, நமக்கு வந்து டாக்டர் தான் ஆக முடியல. காம்பன்சேஷன், சைக்காலஜிக்கு என்ன பேர் சொல்றாங்க, காம்பன்சேஷன். ஓகே, ஒன்று கிடைக்கலன்னா அதோட பெட்டர் இன்னொன்று. ஸோ அந்த மாதிரி எக்ஸாம் எழுதினேன், ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்கல. அப்போ நான் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். ரொம்ப கஷ்டம். காலையில் 9 மணிக்கு பேங்க் போனோம், ராத்திரி 7 மணிக்கு. நான் 3 பேங்க்குக்கு இன்சார்ஜ், 3 பிரான்ச். அந்த பேங்கெல்லாம் மூடிட்டு வீட்டுக்கு வந்து அப்புறம் தான் படிக்கணும். நான் காலையில் 1 மணி வரைக்கும் படிப்பேன், திருப்பி 5 மணிக்கு இருந்துச்சு. ஸோ அப்படி படிச்சு வாங்கினேன். இன்னும் பர்டிகுலர் பர்சன், நிறைய கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். பெரிய பெரிய துப்பாக்கிச்சூடு, கலவரங்கள், ஜாதி கலவரம், மத கலவரம், தீவிரவாதிகள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். எது ரொம்ப மோசமானது, இது ரொம்ப கடினமானதுன்னா அதெல்லாம் கடினமானது இல்லை, மனிதர்களை கையாளுவது தான் கஷ்டம். Very difficult to manage people.
very, very difficult. Okay? I found the most difficult thing is to manage people. என் வாழ்க்கையில ரொம்ப கிரிட்டிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இப்ப கேட்டீங்களா கேள்வி அதுதான் சொல்றது கஷ்டம். I may take some time. Anyway, thank you for the question. Nice question. Sir, I have written a poem for you. Oh, really? Okay, you can read. The One Man Army. The One Man Army. Nice title. You are the one, as sharp as the sun. That brisk walk of yours shows who you are. Your name describes you as the king of mountains. As you are already on top of mountains, hoisting our nation's flag. Long ago, you had an inspiration, and now you became our motivation. Whatever the scenario was, you kept your head high as the sky. Your majestic smile is a mix of pleasure and credence. You are the pillar of our trust and the pride of our nation. Thank you very much. Thank you. Very good. Okay, so my dear children, I really like these lines. Particularly, I like this word, trust. Trust. My dear children, உங்களை வந்து உங்க பெற்றோர்கள் நம்பும்படியான மனிதனாக நீங்கள் வாழ வேண்டும். நீங்க சொல்றதும் செய்யறதும் ஒன்று மாதிரி இருக்கணும். Your audio should sync with your video. Right? You must walk your talk. அப்போ உங்க மேல நம்பிக்கை வரும். நம்பிக்கை ரொம்ப பெரியது. இவர் போய் சொல்ல மாட்டாரு, இவர் ஏமாத்த மாட்டாரு, இந்த பொண்ணு வந்து சொல்றத செய்வா, இவளை நம்பலாம், நம்பி வேலை கொடுக்கலாம். இந்த போயம் எழுதுறது யாரு? சாஷினி விஜய். யூன் வெரி நைஸ். ஸோ எனக்கு புக் கொடுக்கலாம். எஸ், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் புக். The name of this book is Be Ambitious. The Japanese people are very ambitious people. I read their history. After reading the history of Japanese, I wrote this book. My dear children, be ambitious. Have a big ambition, this idea. Have a dream. Tanya? Yes, Tanya? I'm going to ask you questions. Yes? Which of the book is which of the book is like a lifetime, Which book you think is lifetime book? A book which I like it. like inspired Inspiration. Okay. inspired your life and careers. Okay. So, நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கேன். ஸ்டடி இன் கவர்மெண்ட் ஸ்கூல். அங்கே வந்து டெக்ஸ்ட் புக் மட்டும் தான் படிப்பாங்க. பட் எங்கள் வீட்டில் வந்து ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், எங்கள் அப்பா ஒரு இந்து பேப்பர் வாங்கி போடுவார், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். அவர் படிச்சுட்டு வைப்பார், அப்புறம் நான் படிப்பேன். ஸோ எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் ஓரளவுக்கு நல்லா வரும். நான் ஐபிஎஸ் பாஸ் பண்ணுற வரைக்கும் நான் பெருசாக இங்கிலீஷ் புக்கில் ஒன்றும் படிக்கல. ஒன்லி நம்ம டெக்ஸ்ட் புக்ஸ் அந்த மாதிரி தான் படித்தேன். அதுக்கு பிறகு நிறைய புக் படிச்சிருக்கிறேன். நிறைய மோட்டிவேஷனல் புக் படிச்சிருக்கிறேன். லா ஆஃப் சக்ஸஸ் பை நெப்போலியன் ஹில், திங்க் அண்ட் க்ரோ ரிச் பை நெப்போலியன் ஹில், நார்மன் வின்சென்ட் பியல், பாசிட்டிவ் திங்கிங், பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங், டேல் கார்னிஜி, win friends and influence a lot of people. இப்போ லேட்டஸ்டாக ஒரு பெரிய சென்சேஷன் ராபர்ட் கிரீன், த லா ஆஃப் ஹியூமன் நேச்சர். ராபர்ட் கிரீன், அப்புறம் ஸ்டீஃபன் ஹாக்கிங், ரொம்ப எனக்கு ரீசெண்டாக படித்த நல்ல புக்கு, குழந்தைகள் படிக்க வேண்டிய புக்கு, நம்பிக்கை வர வேண்டிய புக்கு, லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ். லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ், விளக்குகள் பல தந்த ஒளி. இந்த உலகத்தில் உள்ள வாழ்ந்த மக்கள் எவ்வளோ கடினமான சூழ்நிலையிலையும் மிகப்பெரிய கண்டுபிடிப்புலாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்க இறக்கும்போது என்ன சொன்னாங்க? நிறைய பேர் வந்து விஞ்ஞான கண்டுபிடிப்புக்காக இறந்துட்டாங்க. ஒரு ஆள் வந்து சவுத் போலில் போய் ரீச் ஆகிறதுக்காக முயற்சி பண்ணுவார். சவுத் போல் போகிறது ரீச் ஆகிறதுனால இறந்துருவார். அவங்க எல்லாருமே இறந்துருவாங்க. அவர் என்ன சொன்னார் அந்த மாதிரி. ஸோ விளக்குகள் பல தந்த ஒளி இருக்கிற புத்தகத்திலே நல்ல புத்தகம், லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ். ஆல் ஆஃப் யூ சில்ட்ரன் கேன் ரீட் திஸ் புக். Yes. Okay, thank you. Helena, a language prefect. Hi sir, I'm Helena of grade 7. Sir, did you face any critical situation while swimming across the Park Strait? Park Strait. I was the chief of the coastal security. அப்போ the coastal security departmentல நான் இருந்துட்டு இருந்தேன். அங்கே நிறைய ஸ்விம்மர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ட்ரைனிங் கொடுக்கும்போது நீச்சல் பழகிட்டு இருந்தேன். 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர், 3, 4, 5, 10, 15 அப்படிலாம் ஸ்விம்மிங் பண்ணுவோம் கடலில். எங்களுடைய சீனியர் ஒரு ஆள் இருந்தார் ஆந்திர பிரதேசில், ராஜீவ் திரிவேதி. அவர் எனக்கு பெரிய போட்டி எப்போவுமே அகாடமியில். அவர் வந்து இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு நீந்தி வந்தார்.
2015. ஸோ அவர் பண்ணனால நம்மளும் பண்ணணும் அப்படின்னு நானும் 10 பேரும் ட்ரைனிங் பண்ணோம். இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு நீந்துறதுல 28 கிலோமீட்டர் தான், 12 ஹவர்ஸ் 13 ஹவர்ஸ் தான் ஆகும். பட் என்ன ப்ராப்ளம்னா நம்ம நைட்டில் தான் நீந்துவோம் பாதி. நைட்டில் வந்து கூட வரவங்க யாராவது வராங்களா ஒருவேளை கீழே போயிட்டாங்களா நம்ம பார்க்க முடியாது. ஒருவேளை நம்ம தண்ணிக்குள்ளே போயிட்டோம்னா நம்ம அப்படியே இறந்துருவோம். ரெண்டாவது அங்கே வந்து ஜெல்லி ஃபிஷ்னு ஒரு விஷ இது இருக்கு, அது கடிச்சதுன்னா கிட்டத்தட்ட பாம்பு கடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்மளை பாம்பு தான் கடிச்சதா இதுதான் கடிச்சதா நமக்கே தெரியாது, சொல்ல முடியாது. அந்த மாதிரி அது கடிக்கும். அப்பப்போ விஷப்பாம்பு நிறைய இருக்காங்க அந்த ஸ்ட்ரெச்சில். ஷார்க் இருக்கு, நம்ம இந்தியன் ஸ்ரீலங்கன் ஏரியாவில் இருக்கிற ஷார்க்கு பேர் மில்க் ஷார்க். ரொம்ப பெரிய ஷார்க்காக இருக்காது, 3 அடி தான் இருக்கும், 4 அடி தான் இருக்கும். ஆனால் 1000 ஷார்க் வந்துடும் ஒரே நேரத்தில். அது ஒரு ஆள் கடிச்சதுன்னா எல்லாமே கடிச்சிடும் அந்த ஆளை. அப்போ அவர்கிட்ட எலும்பு மட்டும் தான் மீதி இருக்கும். ஸோ இப்படிலாம் சில ரிஸ்க்லாம் இருக்குது, அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வரணும். பட் அதுக்கெல்லாம் டாக்டர்ஸ் எல்லாம் வச்சுருந்தோம், எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருந்தோம். இட்ஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் போன நேரத்தில் என்ன ஆகி போச்சுன்னா வெதர் கம்ப்ளீட்டாக மாறிட்டுது, நல்லாவே இல்லை, ஸ்மூத்தாக இல்லை. ஒரு 3-4 ஹவர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டோம், அப்புறம் வந்துச்சு. ஸோ இட்ஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ. We have our teachers, Ms. Bhavna. Good evening, sir. Greetings of the day. Bhavna. Bhavna. Yes, Bhavna. Yes, Bhavna. Yes, sir. So my question is, what are some of the social or environmental issues that you are passionate about, and how do you contribute to them? Social or environmental issues, sir. Environmental issue, okay. So நான் வந்து அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கிறேன், கோயம்புத்தூர் அக்ரி யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கிறேன். இயற்கை சூழ்நிலை அப்படிங்கிறது இன்னைக்கு வரக்கூடிய பெரிய சப்ஜெக்ட். பெற்றோர்களுக்கு பெரிய அளவு ஐடியா இருக்காது, குழந்தைகளுக்கு நல்ல ஐடியா இருக்கும். நான் ஒரு வாட்டி எஸ்பியாக இருக்கும்போது கொடைக்கானல், நான் திண்டுக்கல் எஸ்பி, கொடைக்கானல் மலையில் நடந்த மலைக்கு போயிட்டு இருந்தேன். ஸ்கூல் சில்ட்ரன் எங்கேருந்தோ வந்திருந்தாங்க, டெல்லியிலேருந்து நிறுத்தினாங்க. நீங்கள் யாருன்னு கேட்டாங்க. நான் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், நான் தான் அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பெரிய ஆஃபீஸர் இருந்தேன். சார் அங்கே ஒரு ஆள் மயில் எடுத்துட்டு இருக்காரு சார். மயில் அவன் என்னமோ பண்ணிட்டு இருக்கான், மயிலிருந்து ஆயில் எடுத்து என்னமோ குச்சியை வளைச்சி காட்டிட்டு இருக்காரு. நான் அதுக்கு என்னன்னு கேட்டேன், என்ன சார் அப்படி சொல்றீங்க, இதெல்லாம் தடை செய்யப்பட்ட வன விலங்குகள், அது ஒன்றும் பண்ணக்கூடாது சார், இதை வந்து வேட்டையாடுறது தப்பு, குரூவல்டி டு அனிமல், நீங்க அதை பிடிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் அப்படி பார்த்தோம், போய் அவங்கள போலீஸ் ஆஃபீஸரை வச்சு பிடிச்சோம். ஸோ அந்த குழந்தைக்கு இந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்கு, அதாவது வன விலங்குகளை நம்ம கொல்லக்கூடாது, இயற்கையை காப்பாற்றணும் அப்படின்னு. ஸோ இந்த குழந்தைகளுக்கு நல்லா புரியும். நம்ம ஊரில் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கு. ஃபாரஸ்ட்டில் கொண்டு போய் ஒரு தீயை வச்சு விட்டுருவாங்க. ஃபாரஸ்ட்டில் அந்த ஃபாரஸ்ட்குள்ள பல 1000 ஏக்கர் எரிஞ்சிடும். ஃபாரஸ்ட் அதுவாக தீ பிடிக்காது, தெரியுமா உங்களுக்கு? யாராவது நபர் வந்து எரிச்சு விடுவாங்க. அதே மாதிரி கிராமங்களே நடக்குது. பெரிய தோட்டத்தில் தீ வச்சு விட்டுருவாங்க, எல்லா மரமும் செத்து போயிடும். அந்த சுற்றுச்சூழ்நிலையுமே கெட்டு போயிடும். நம்ம கார் ஓட்டுறது, மோட்டார் சைக்கிள் ஓட்டுறது எல்லாம் இயற்கை சூழ்நிலையை ரொம்ப கெடுத்துடும். மரம் நட்டுறது, என்ன சொல்றாங்கன்னா வன விலங்குகள் வேட்டையாடுறோம் இல்லைங்களா, எந்த நாட்டில் என்னைக்கு கடைசி புலி சாகுதோ அதுல இருந்து மனித இனமே அழிந்து போய்விடும் அப்படின்றாங்க. அதான் இண்டிகேஷன். புலி இருக்குன்னா மனிதர்கள் வாழ வாய்ப்பு இருக்கு. ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இருக்காருங்க, அவர் யாருன்னா போலியோ நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சவர். போலியோ நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சவர். அவர் பேர் தெரியுமா? இப்ப நம்ம எல்லாம் நல்லா இருக்கிறோம், கை காலெல்லாம் ஒழுங்கா இருக்குன்னா அதுக்கு ஒரு மனிதன் தான் காரணம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னாடிலாம் போலியோ நோய் வரும் குழந்தைகளே, உங்களுக்கு 10th ஒரு பாடம் இருக்கு, இம்யூனைசேஷன் ஸ்கெடியூல். குழந்தை பிறந்த உடனே போடுவாங்க, ஒரு சொட்டு போடுவாங்க, 15 நாள்ல போடுவாங்க, 60வது நாள் போடுவாங்க, 3வது மாசம் போடுவாங்க, 6ஆம் மாசம் போடுவாங்க. அது போட்டாங்கன்னா குழந்தைகளுக்கு கைகால் ஒழுங்கா இருக்கும். இல்லாட்டி குழந்தைக்கு போலியோ நோய் வந்துடும். போலியோ நோய் வந்து அப்படி இருக்கும். வாட் வில் ஹேப்பன்? உங்களால் நடக்க முடியாது, வீல் சேர்ல தான் உட்காரும். யோசிச்சு பாருங்களேன், கண்ணை மூடிட்டு எனக்கு நடக்க முடியல அப்படின்னு எப்படி இருக்கு லைஃப்? எப்படி இருக்கும்? ஐ எம் நாட் மொபைல், ஹவு த லைஃப் வில் பி. அது யார் தெரியுமா அந்த மருந்து கண்டுபிடிச்சது? Anybody? Children? Who discovered preventive vaccination or medicine for polio? இன்னும் சொல்ல போனா இவருக்கு போட்டோ தான் நம்ம வீட்டில் வச்சிருக்கோம் இல்லைங்க. நம்ம நந்தியுள்ள மனிதர்களாக இருந்தால் நமக்கு நோய் வராம தடுத்தா இருப்பாருங்க. அவர் தானே பெரிய ஆளு, உண்டா இல்லையா? ஜொனால் சாக். அப்ப சொன்னாங்க, ஜொனால் சாக் 1954 நியூயார்க் சிட்டி, இந்த மருந்தை நீங்கள் விற்பனை செய்தால் நீங்கள் தான் உலகத்திலே பெரிய பணக்காரர். ஏன்னா எல்லாருமே இந்த மருந்தை வாங்குவாங்க. அவர் சொன்னாரு, நான் விற்பனை பண்ணினால் பணக்காரங்க வாங்குவாங்க, ஏழைகள் வாங்க மாட்டார்கள். இந்த நோய் உலகத்தில் இருந்துட்டு தான் இருக்கும்.
எனவே நான் இதை இலவசமாக தரப்போகிறேன். அறிவியலுக்கு நான் தரும் பரிசு. அந்த டொனால்ட் சாக் சொன்னாரு, இந்த பூமியில் உள்ள இன்செக்ட்ஸ் தெரியுமா குழந்தைகளை பார்த்திருக்கீங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க இன்செக்ட்டுக்கு. எஸ், பேட்டா அண்ட் இன்செக்டா? ஓகே, இன்செக்ட் அண்ட் தென் ஹனிபி, பட்டர்ஃப்ளை. இந்த உலகத்தில் உள்ள இன்செக்ட் எல்லாமே நீங்க பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா 25வது ஆண்டுல எல்லா மனிதர்களும் செத்து போவார்கள். ஏன்னா நமக்கு சாப்பாடு கிடைக்காது. ஃபுட் செயின், பாலினேஷன் நடக்காது, ஃபெர்டிலைசேஷன் நடக்காது, அரிசி கிடைக்காது, கோதம்பு கிடைக்காது, நம்ம செத்துருவோம். அப்ப யாரை கேட்டாங்க அப்படின்னா உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் கொண்டுட்டா இப்போ உலகம் பூத்து குலுங்கும். மனிதர்கள் தான் இயற்கை அழிச்சிட்டு இருக்காங்க. அது பெரிய சப்ஜெக்ட். கிளைமேட் சேஞ்ச். நான் வந்து நிறைய சைக்கிள் பண்றது கூட அதுக்காக தான். அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ண தான். மோட்டார் சைக்கிள் ஓட்டுறதை குறைக்கணும், சைக்கிள் ஓட்டுறதை கூட்டணும், ஃபியூவல் எரிக்கக்கூடாது, ஃபாரஸ்ட் எரிக்கக்கூடாது, செடிகளை வந்து தீ வச்சு கொடுக்கக்கூடாது. டெல்லியெல்லாம் வந்து விமானமே இறங்காது காலத்தில். ஏன் தெரியுமா? டெல்லியை சுற்றி அந்த விவசாய விளைநிலங்கள்ல இருந்தெல்லாம் பொருளை தீயை போட்டு கொளுத்துவாங்க. அப்போ அந்த ஊரே தெரியாது ஒன்றும். அப்படி பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக அது வந்து பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், சவுண்ட் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன். லவுட் ஸ்பீக்கர் வச்சு அடிக்கிறாங்க பாருங்க, அதெல்லாம் பெரிய பொல்யூஷன். ஸோ அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு. மேபி சம்திங் லைக் தட் ஐ வில் டூ. தேங்க்யூ வெரி மச். ஓகே, Thank you, sir.